இப்போ ஒரு ஸ்லோகன் இருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா, "ஹூ மேக்ஸ் இன் இண்டியா" அப்படின்னுவாங்க. இப்போ என்ன சொல்றோம்னா, "ஹூ டசன்ட் மேக் இன் இண்டியா" அப்படின்னு. எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் வந்துட்டு தமிழ்நாடு இஸ் நம்பர் 1. ஃபார்மர்ஸை என்னைக்கு எம்பவர் பண்ணுறோமோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி, அன்றைக்கி தான் வந்து ரியல் டெக்னாலஜி சக்ஸஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஏஐ எல்லாத்தையும் சால்வ் பண்ணுமா அப்படின்றது வந்து நோ. 18 வயசுல வேலைக்கு போயிட்டீங்க. ஆமாம்மா, 18 முடிச்சு இட் வாஸ் ஜஸ்ட் லைக் 18 அண்ட் லைக் ஃபியூ டேஸ். இப்போ வந்து காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் நம்ம நிறைய கான்சன்ட்ரேட் பண்ண தொடங்கிட்டோம் அப்படின்ட்டு. எங்கே சைனா வந்து அட்வான்டேஜ் எடுத்தாங்க, நம்ம வந்து அந்த காம்படிஷனில் இல்லை? நம்ம சாஃப்ட்வேர் பாதையை செலக்ட் பண்ணோம், வேற சைனா வந்து அந்த ஹார்ட்வேர் பாதையை வந்து செலக்ட் பண்ணாங்க. ஸோ சைனா பிகேம் ஹார்ட்வேர் நேஷன், இந்தியா வந்து ஒரு சாஃப்ட்வேர் நேஷன்ன்ற மாதிரி ஆனிச்சு. பட் அந்த ஹார்ட்வேரை வந்து வி மிஸ் த பஸ். கிட்டத்தட்ட இந்த 10,000 பேரில் ஒரு 80% வந்து விமனாக இருந்திருப்பாங்க. ஆமாம், மோர் தென் 80%. இந்த எலக்ட்ரானிக்ஸ் துறையை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? என்னைக்கு நம்ம இங்கே ப்ராடக்டை டிசைன் பண்ணி நம்ம ஓன் ஐபிஸை ஓன் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ அன்றைக்கி தான் வந்து வி கேன் சே தட் லைக் இந்தியா ஹேஸ் ரீச்ட் எ ஸ்டேஜ் இன் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு வருஷம் எவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது? இப்போ எலக்ட்ரானிக்ஸ் துறையை தேர்ந்தெடுக்கலாமா, அதை நான் கேட்குறேன். எலக்ட்ரானிக்ஸ் இல்லாமல் எந்த ஒரு இதுவுமே இல்லை மேம். ஃபோன்லேருந்து ஆரம்பிக்கிட்டோம், வீட்டில் ஒரு கேட்ஜெட்ஸ் ஆர் லைக் வாழ்க்கைன்னு ஒரு அம்சமாக மாறிடுச்சு. கண்டிப்பாக. யூஎஸ் டேரிஃப் பற்றி எல்லாரும் பேசுகிறோம். சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய இந்த ட்ரேட் வாரில் வந்து நம்ம எங்கேயாவது பெனிஃபிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. ஐ மீன் வி ஆர் தி பெனிஃபிஷரி. ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்குறதுக்கு முக்கியமாக வேண்டியது ஐடியாஸா, ஃபண்டிங்கா, கமிட்மெண்ட்? 1998 ஐ திங்க் 1,750 ரூபாய் அவங்களோட சேலரி. கண்டிப்பாக. கிட்டத்தட்ட 32 வயசில் ஸ்கால்காம் மாதிரியான ஒரு 10,000 பேர் வேலை பார்க்குற ஒரு நிறுவனத்துக்கு தலைமை தாக்குறீ, எம்டி. சில கோடி ரூபாய் சம்பளம். அப்போ அதை விட்டுறணும்னு எங்கே தோணுச்சு? 45 இஸ் a magic number. I think like you must realize that there is bigger purpose in this world than just work. வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு வாரமும் பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்களை, தமிழ்நாட்டினுடைய அடையாளங்களாக இருக்கக்கூடியவர்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு எலக்ட்ரானிக்ஸ் துறையினுடைய மிக முக்கியமான ஒரு முகம், தமிழ்நாட்டினுடைய முகம் அப்படின்னு இல்லை, இந்தியா முழுமைக்குமாக அறியப்பட்ட ஒரு முகம். அவரை தான் நம்ம இன்றைக்கி சந்திக்க இருக்கிறோம். முனைவர் சசிகுமார். வணக்கம். வணக்கம். சசிகுமார் அவருடைய பயணம் எங்கிருந்து தொடங்குது? என்னுடைய சொந்த ஊர் வந்துட்டு வெள்ளூர் மாவட்டம், குடியாத்தம் வட்டம், பேரணாம்பட்டு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம், குக்கிராமம், ஏரியூத்தி அப்படின்னு ஒரு கிராமம். ஸோ அங்கே தான் வந்து நான் பிறந்தது. ஸோ ஃப்ரம் அன் அக்ரிகல்ச்சரல் ஃபேமிலி. தென் படித்தது எல்லாமே அங்கேயே ஒரு ஸ்கூலில் படித்தேன். பீயிங் வித் மை கிராண்ட் பேரண்ட்ஸ், தாத்தா பாட்டி நாங்கள் இருந்த இடத்துல தான் ஸ்கூலில் இருந்து. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் அன்டில் லைக் 5th 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். 10th தான் வாஸ் மை பாயிண்ட்ஸ். அதை முடிச்சுட்டு தென் ஐ கைண்ட் ஆஃப் ஒர்க்ட் ஆன் டிப்ளமா ப்ரோக்ராம். ஸோ அதை முடிச்சுட்டு வந்துட்டு ஐ ஜாயின்ட் டிப்ளமா இன் எலக்ட்ரானிக்ஸ். ஆமாம், டிப்ளமா இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ அங்கே தான் உங்களோட எலக்ட்ரானிக்ஸ் பயணம் தொடங்க? கண்டிப்பாக. பக்தவச்சலம் பாலிடெக்னிக், காஞ்சிபுரம். ஓகே. ஸோ அங்கே தான் வந்து என்னுடைய பயணம் ஆரம்பித்தது. அதுக்கும் அது வந்து அங்கே போய் சேர்றதுக்கு வந்து காரணமாக இருந்தது என்னுடைய ஒரு டீச்சர். யார் அந்த ஆசிரியர்? வஜ்ரவேலு அப்படின்னு ஒருத்தர். சரி சரி. நீங்கள் 10th முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறதுங்கிறதுக்கான கைடன்ஸ் அவர்கிட்டேருந்து வருது? கண்டிப்பாக. கரெக்ட். ஸோ தட்ஸ் வாட் ஹேப்பன். ஸோ அதை முடிச்சுட்டு ஸோ நான் 3 years கண்டினியூ பண்ணேன். ஸோ 3 years முடிச்சதுக்கப்புறம் ஐ ரியலி வாண்டட் டு ஸ்டார்ட் டு ஒர்க் ஆக்சுவலி. ஓகே. ஸோ ஐ ஸ்டார்டட் வெரி ஏர்லி இன் மை லைஃப். ஸோ அதனால் 95 to 98 கோர்ஸ் முடித்த உடனே ஐ மீன் தோ ஐ ஹேட் லைக் குட் ஸ்கோர்ஸ் அண்ட் ஆல் தட், பட் தென் நான் வந்து உடனே ஐ ஹேட் டு கோ ஸ்டார்ட் டு ஒர்க். ஸோ என்னுடைய டேர்னிங் பாயிண்ட்ன்றது வந்து அந்த ஒர்க்குக்கு அப்போ எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னாலே எலக்ட்ரானிக் சிட்டி தான். ஸோ பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டி வாஸ் த ஹப் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ நான் அங்கே போனேன். 18 வயசில் வேலைக்கு போயிட்டீங்க? ஆமாம்மா, 18 முடிச்சு இட் வாஸ் ஜஸ்ட் லைக் 18 அண்ட் லைக் ஃபியூ டேஸ். ரைட் ரைட். அதாவது ஸோ ஐ செட் ஐ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் லைக் வாண்ட் டு கெட் ஹேண்ட்ஸ் ஆன். எனக்கு ஒரு பெரிய திருப்பம், வாழ்க்கையின் ஆரம்பம் அன்றது வந்து பெங்களூரில் தான் ஆரம்பிச்சது. கம்பெனி கால் ஹைக்கல் டெக்னாலஜிஸ். அப்போ அப்போ வந்து ஹைக்கல் மேக்னெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்கே தான் வந்து என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் மை லைஃப் அண்ட் வேர் ஐ ஆம் டுடே. ஒரு நல்ல சாலிட் ஃபவுண்டேஷன் அங்கே தான் வந்தது எனக்கு. ஓகே. வேலையில் உங்களோட எலக்ட்ரானிக்ஸ் துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபவுண்டேஷன், ஒரு ஃபவுண்டேஷன் கிடச்சி. கரெக்ட். ஸோ தட் இஸ் வேர் இட் ஸ்டார்டட். ஆல்மோஸ்ட் ஒரு 7 years அங்கே ஒர்க் பண்ணேன்.
in that organization. அதுக்கப்புறம் 2 more years பெங்களூரில், ஐ மீன் பெங்களூர் அண்ட் ஃப்ரான்ஸ் ரெண்டுமே டுகெதர் ஒரு 9 years. அங்கே இருக்கும்போது வெளியில் ஆமாம். ட்ரைனிங்காக போகிறீங்களா என்ன? இல்லை, ஒரு 3 months மேலே வந்து ஒரு ப்ரோக்ராம் இருந்தது ஃப்ரான்ஸில். சரி. ஸோ அதில் ஐ ஹேட் டு கோ தேர். அங்கே இருந்துட்டு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் வந்து நான் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் 2007 ஜனவரியில தான் நான் சென்னைக்கு வரேன். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்ன வந்து லைக் அஃப்கோர்ஸ் சென்னைக்கு வந்திருக்கும், பட் தென் வேறு வேலை சார்ந்து பண்ணணுன்றது வந்து அதுவும் ஒரு கம்பெனியினுடைய அழைப்பின் பேரில் தான் நான் டைரெக்டாக வந்தேன். ஏன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் ஜாபில் சால்காம்ப் அப்படின்ற கம்பெனி வாஸ் மை கஸ்டமர், என்னுடைய கஸ்டமராக இருந்தாங்க இன் ஃபின்லாண்ட். அப்போ வந்து அவங்க இங்கே ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணணும், நோக்கியா மேனுஃபேக்சரிங், நோக்கியா SEZக்குள்ளே ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணணும்னு வரப்போ வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி நாங்கள் இந்தியாவுக்கு ஒரு ஃபேக்ட்ரி பண்ணணும்னு இருக்கோம், நீங்களும் கூட இருந்தீங்கன்னா உட் பி ரிலேட்டட். அஃப்கோர்ஸ் நோ செகண்ட் தாட். ஓகே. இன்னும் ஒர்க்கிங் ஃபார் யூரோப். ரொம்ப பெரிய ஒரு நிறுவனம் இல்லையா? ஆமாம். சால்காம் பண்ணுறது வந்து உலக அளவில் நம்பர் 1 கம்பெனி இன் டர்ம்ஸ் ஆஃப் சார்ஜர்ஸ். ஸோ எல்லா சார்ஜர்ஸும் வந்து எல்லா பிராண்ட்ஸுக்கும் பண்ணுற ஒரு கம்பெனி அப்படின்னா அது சால்காம் நிறுவனம். ஓகே. 2007 சால்காம்பில் ஆரம்பித்தது வந்து ஜாயின் பண்ண அப்போ தான் ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயிஸ். பிரான்ச் இங்கே ஆரம்பிக்கும் போதே அங்கே ஜாயின் பண்ணிடுறீங்க? டே ஒன்லேருந்து ஜாயின் பண்ணோம். ஸோ இனிஷியலி பீப்புள் ஃப்ரம் ஃபின்லாண்ட் தான் இருந்தாங்க ஹெட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன்ஸை. ஃபஸ்ட்டு 2 years 3 years வந்து அவங்க தான் இருந்தாங்க. பட் தென் டெஃபினெட்லி வந்துட்டு தே வாண்டட் டு கிவ் திஸ் டு people locally is who can handle this and grow this. அப்படின்றப்ப I was handpicked by our CEO. One fine day a room he walked up to me and said that we want to hand over the keys of this company to you. Okay. அப்படின்றது வந்து it was an unexpected moment. Okay. அங்கிருந்து தான் வந்து the massive journey started. 32 வயசில் ஸ்கால்காம்போட இந்தியன் ஆப்ரேஷன்ஸ்க்கு லீட் பண்ணுறீங்க. ஒரு இடத்துல கம்ஃபர்டபுளாக ஒரு ஜாபில் இருக்கீங்க, பெங்களூரில் இருக்கீங்க, அந்த இன்னொரு கம்பெனிலேருந்து இங்கே வரணுன்ற இந்த கால் எடுக்கிறது இருக்கு இல்லையா? சால்காம்பில் ஜாயின் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு கால் நினைக்கிறேன். கண்டிப்பாக. அந்த நம்பிக்கை எப்படி வந்துச்சு, அல்லது இங்கே வந்தால் நல்லதுன்னு தோணுச்சா? எனக்கு வந்து அங்கே இருந்த லைக் இவங்க மேனேஜ்மெண்ட்டில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும், பிகாஸ் அவங்களோட வேலை செஞ்சுருக்கோம், அவங்களுக்கு சப்ளை பண்ணியிருக்கோம், பெங்களூர்லேருந்து சப்ளை பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பண்ணதுனால வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து நம்பிக்கை இருந்தது தட் இது வந்து ஒரு நல்ல இடம்ன்றது. ரெண்டாவது எலக்ட்ரானிக்ஸ் பூம் அப்படின்றது வந்துட்டு நோக்கியா ஃபேக்ட்ரி இங்கே 2006 2007 வந்து அவங்க இங்கே செட்டப் பண்ணுறேன்னு அனௌன்ஸ் பண்ணப்போ வந்துட்டு இந்த கம்பெனி வந்து ஒன் ஆஃப் த சப்ளையர்ஸ் அவங்க. ஓகே. நோக்கியாவுக்கு சப்ளை பண்ணுறாங்க. நோக்கியாவுக்கு சப்ளை கண்டிப்பாக. ஸோ சப்ளை பண்ணுறதுக்காக ஒரு ஃபேக்ட்ரி தான் இங்கே பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஃப்யூச்சர் மார்க்கெட் ஸ்கோப்பு வந்து ரொம்ப இருக்குன்றது வந்து வாஸ் வெரி வெரி கிளியர். நீங்கள் ஜாயின் பண்ணும்போது எவ்வளோ எம்ப்ளாயிஸ் அப்போ இருந்தாங்க? இனிஷியலியே ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு 1000 பேர்கிட்ட இருந்தோம். ஓகே. அந்த 1000லேருந்து லைக் பல ஆயிரமாக அப்புறம் மாறி. நீங்கள் குவிட் பண்ணுறப்போ ஒரு 10,000 எம்ப்ளாயிஸ்? ஆமாம், 10,000 மேலே இருந்தோம். கிட்டத்தட்ட இந்த 10,000 பேரில் ஒரு 80% வந்து விமனாக இருந்திருப்பாங்க. ஆமாம், மோர் தென் 80% லைக் விமன். எஸ்பெஷலி அந்த எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் வரப்போ எங்கள் கம்பெனி அப்போ வந்துட்டு வாஸ் த ஃப்ரண்ட் ரன்னர் இன் டர்ம்ஸ் ஆஃப் விமன் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லலாம். அந்த முன்னுரிமை கொடுத்து அதுக்கு 2 காரணங்கள். ஒன்று வந்து அவைலபிலிட்டி இஸ் ஒன் ஆஃப் தெம். செகண்ட் வந்து எம்பவர்மெண்ட்டும் இஸ் செகண்ட் பார்ட் ஆஃப் இட். ரெண்டுமே அது கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷன் இல்லாமல் அதுக்குள்ளே போயிருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் அந்த ஸ்கால்காம்பை இங்கே வந்து லீட் பண்ணதுனால சொல்கிறேன், ரெக்ரூட்மெண்ட் உங்களோட ப்ராசஸாக தான் இருந்திருக்கும். என்ன மாதிரியான ஆட்கள் எடுக்கணுங்கிறது உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். அப்போ அதில் வந்து கான்ஷியஸாக விமன் இருந்தால் நல்லதுன்னு நினச்சிங்களா? எலக்ட்ரானிக்ஸ் இஸ் ரொம்ப டைனி காம்பனன்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப டைனி காம்பனன்ட்ஸ், நிறைய கான்சன்ட்ரேஷன் வேணும். and then like so commitment. So இதெல்லாம் பார்க்குறப்ப we thought that like women empowerment would be ஒரு மேஜர் இதுவாக இருக்குன்றதுக்காக we said like எல்லாருமே மென் எடுக்கிறாங்க, பிகாஸ் என்டையர் ஸ்ரீபெரும்புதூர் ஜோன் வாஸ் ஆல் அபவுட் ஆட்டோமோட்டிவ்ல இருந்து திஸ் கைண்ட் ஆஃப் கம்பெனிஸ். பட் தென் விமன் எடுத்து கேன் வி ஜஸ்ட் மேக் அ சேஞ்ச், கேன் வி மேக் அ டிஃப்ரென்ஸ்ன்றதுனால அதை ஸ்டார்ட் பண்ணோம். பட் அது ஒரு பெரிய மூவ்மெண்ட் ஆகி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா விமன் இல்லை அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் இல்லைன்ற அளவுக்கு வந்து பெண்கள் உள்ளே வர்றது இருக்கு இல்லையா, வேலைக்கு வர்றாங்க. என்ன மாதிரியான லெவலில் அவங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்தாங்க? அவங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் டிகிரி தேவையாக இருந்ததா அல்லது டிப்ளமா இருந்ததா? எப்படி இருக்கப்பட்டவங்களாம் உள்ளே நீங்கள் எடுத்தீங்க, ரெக்ரூட் பண்ணீங்க? ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரிஸ் போதும். ஆமாம், அட்லீஸ்ட் +2 வந்து +2 வச்சுருந்தோம். ஏன்னா அந்த 18 இயர்ஸ்ன்றது ஒரு மினிமம் க்ரைட்டீரியா ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அதனால் வந்து ஒரு +2 படித்தவங்க இருந்தால் போதும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் ஸ்கில் தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அந்த ஸ்கில்லிங் வந்துட்டு ஒரு மினிமம் ஒரு 1 மந்த்லேருந்து 3 மந்த்ஸுக்குள்ளே அவங்க லேர்ன் பண்ணிக்கலாம். அந்த அசம்பிளி ப்ராசஸுக்கான எல்லா ஸ்டேஜஸையும் அவங்களால லேர்ன் பண்ண முடியுது.
அது ஒரு குவாலிஃபிகேஷன் ஒரு அது ஒரு க்ரைட்டீரியாவாக இருந்தது. அண்ட் செகண்ட் திங் வந்துட்டு 3 ஷிஃப்ட்ஸ் ஒர்க்கிங் அதுதான் வந்து வாஸ் அ திங். ஓகே. எல்லா ஃபேக்ட்ரிஸும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் 3 ஷிஃப்ட்லுமே ஒர்க் பண்ணணும். Okay. ஸோ அவங்க அந்த 6 to 2, 2 to 10, 10 to 6ன்றது வந்து 3 ஷிஃப்ட்லுமே வர மாதிரி அவங்க ரெடியாக இருக்கணும். ஓகே. அது ஒரு மினிமம் க்ரைட்டீரியாவாக சரி. செகண்ட் க்ரைட்டீரியாவாக இருந்தது. ஓ. அஃப்கோர்ஸ் ட்ராவல் லைக் வெஹிக்கிள்ஸ் அவங்க ஆமாம். கிராமத்துக்கே போகும் பிக் பண்ணிட்டு வர்றதுக்கு, பட் அதுக்கு ஒரு 1 or 2 hours அவங்க செலவு பண்ணணும். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மினிமம் க்ரைட்டீரியாவாக இருந்தது. என்ன ஸ்கேல் இருந்துச்சு, பே ஸ்கேல்? இப்போ கடைசியாக நீங்கள் ரிலீவ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி வேலை பண்ணுறவங்களுக்கான மந்த்லி சேலரி அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மினிமம் வேஜஸை வந்து டிஃபைன் பண்ணுவாங்க எவ்ரி சிங்கிள் இயர். லைக் அது சேஞ்ச் ஆகுது. பட் அதையும் பொறுத்து பேஸ்ட் ஆன் லைக் சீனியாரிட்டி, அவங்க நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல் தட் லைக் ஸோ பீப்புள் ஒரு பிட்வீன் 18,000 to 25,000 வரைக்கும் earn பண்ணலாம். இந்த எலக்ட்ரானிக்ஸ் துறையை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் இப்போது? தமிழ்நாடு அல்லது இந்தியா எந்த அளவில் இருக்குது? இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எலக்ட்ரானிக்ஸ் மெயின் வந்துட்டு மொபைல் ஃபோன்ஸ் மேசிவ் க்ரோத்ன்னு சொல்கிறோம்னா மொபைல் ஃபோன்ஸ் தான் கொண்டு வந்தது. அது மொபைல் ஃபோன் பெனிட்ரேஷன் வாஸ் மெயின் ரீசன். நம்ம அஃபோர்டபிலிட்டி வாஸ் செகண்ட் திங். அது போக பட் மேனுஃபேக்சரிங் இந்தியாவில் இல்லை அப்போ. ஸோ 2015 வரைக்கும் 15 அப்போ பார்த்தீங்கன்னா 2 கம்பெனிஸ் தான் என்டையர் இந்தியாவிலே மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு ஸ்லோகன் இருக்கும், என்ன சொல்லுவாங்கன்னா ஹூ மேக்ஸ் இன் இந்தியா அப்படின்னுவாங்க. ஓகே. இப்போ என்ன சொல்கிறோன்னா ஹூ டசன்ட் மேக் இன் இந்தியா அப்படின்னுவோம். ஸோ இந்த 10 வருஷத்தில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. ஸோ மொபைல் ஃபோன்ஸ் தான் வந்து வாஸ் அ ஃப்ரண்ட் ரன்னர் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங். ஸோ இந்த ப்ராசஸில் இந்தியா வந்து இப்போதுக்கு செகண்ட் ஸ்டேஜில் இருக்குது. ஓகே. ஐ மீன் நம்பர் 2 பொசிஷனில் இருக்குது. சைனா இஸ் நம்பர் 1. ஓகே. சைனா இஸ் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங். ஆமாம், எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் ஓவரால் சைனா இஸ் நம்பர் 1. வியட்நாம் ஆக்சுவலி இஸ் நம்பர் 2. ஓகே. இந்தியா இஸ் நம்பர் 3. பட் நம்பர் 2 பொசிஷனில் ஃபோன்ஸில் இருக்குது இந்தியா. மொபைல் ஃபோனை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்பர் 2ல இருக்கோம். இன் டர்ம்ஸ் அது வந்து அசம்பிளிங் அப்படிங்கிறதா இருக்கா இல்லைனா காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு? மெயினாக அசம்பிளிங் இஸ் தான் வந்து இந்த பிக் சங்க் ஆஃப். ஓகே. பட் அதுக்கப்புறம் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் ஃபோனை பொறுத்த வரைக்கும் நிறைய காம்பனன்ட்ஸ் ஆல்ரெடி இந்தியாவிலே பண்ண ஆரம்பிக்கிறோம். எக்ஸப்ட் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லைக் இந்த பியூரஸ்ட் ஃபார்ம் காம்பனன்ட்ஸ் சொல்லுவோம், விச் இஸ் ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ் அண்ட் பேசிவ் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு. லார்ஜ்லி எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் சைனா நம்பர் 1, நம்ம கிட்டத்தட்ட ஃபோன் மேனுஃபேக்சரிங் நம்பர் 2. வியட்நாம் நடுவில் இருக்காங்க. கரெக்ட். யா. தமிழ்நாட்டோட நிலை என்ன? ஸோ தமிழ்நாட்டுடைய பொசிஷன் இந்த இதில் தமிழ்நாடு இஸ் நம்பர் 1. ஸோ வித்தின் இந்தியா எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் வந்துட்டு தமிழ்நாடு இஸ் நம்பர் 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் ஸ்டேட்ஸ் லைக் உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா. ஸோ இவங்க எல்லாம் வந்து தே கம் த்ரூ தட். பட் இந்த எலக்ட்ரானிக்ஸ் ரெவல்யூ இது எப்படி நடந்தது? ஏன் நான் கேட்குறேன்னா, நீங்கள் திரு சசிகுமார் 1998 எலக்ட்ரானிக்ஸ் சிட்டியில் போய் வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு. கரெக்ட். அந்த சிட்டி வந்து கர்நாடகாவில் இருக்குது. அது நம்பர் 1 இல்லை, இப்போ தமிழ்நாடு வந்திருக்குது. என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்குன்னு கேட்குறேன். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துட்டு லார்ஜ் ஸ்கேல் கம்பெனிஸ் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் தமிழ்நாடுக்கு தான் வந்தது அப்போ. ஸோ அது வந்து ஃப்ரண்ட் ரன்னர் நோக்கியா அகெயின். ஓகே. ஸோ நோக்கியா ஆரம்பித்து தான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்சங், டெல், சன்மினா, வேறு நிறைய கம்பெனிஸ் எல்லாம் இங்கே வந்து ஆரம்பிச்சது. சென்னை பிகேம் த ஹப் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் ஓவரால். அந்த ஒரு ஸ்டார்ட் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு பிகேம் அ வெரி கிரேட் ஸ்டோரி. ஓகே. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபர்தரிங் த மேனுஃபேக்சரிங் கான்செப்ட். ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் திங் சொல்லணும்னா கவர்மெண்ட்டோடைய சப்போர்ட். லிட்ரலி லைக் வேறவர் லைக் ஓவர் கம்ஸ் இந்த பவர். பட் தென் வரக்கூடிய அரசாங்கங்களுடைய சப்போர்ட், அந்த சப்போர்ட் கண்டினியூஸாக இண்டஸ்ட்ரிக்கு இருந்தது. ரைட். அது நம்பர் 1. அண்ட் செகண்ட் திங் இஸ் பீப்புள். ஐ திங்க் அந்த ஆக்சஸ் ஆஃப் பீப்புள், கெட்டிங் குவாலிட்டி பீப்புள் டு ஒர்க் ஆகட்டும், அவங்கள ஸ்கில் பண்ணுறதாகட்டும், அவங்க கண்டினியூட்டி கான்ட்ரிபியூட்டிங் ஆகட்டும். ஐ திங்க் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வி ஹவ் ஹேட் தி ஹையஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் அவைலபிலிட்டி. அண்ட் தேர்ட் மோஸ்ட் திங்க் அதையும் தாண்டி டேலண்ட், விச் இஸ் ஆல் திஸ் என்ஜினியரிங் கிராஜுவேட் ஆகட்டும் ஆர் லைக் மேனேஜரல் கேடர் பீப்புள். ஸோ அது வந்து நல்ல அவைலபிலிட்டி இருந்தது. அண்ட் ஃபோர்த் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இஸ் ஆக்சசபிலிட்டி டு போர்ட்ஸ். ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் இஸ் ஹெவி இம்போர்ட்ஸ் அண்ட் ஹெவி எக்ஸ்போர்ட்ஸ். இம்போர்ட்டும் இருக்க வேண்டியது. ஆமாம், இருக்க வேண்டியது. துறைமுகம்ங்கிறது ஒரு முக்கியமான, ஆமாம், ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். அதில் வந்துட்டு தமிழ்நாடு வாஸ் ரியலி பயனர் இன் இட். ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த போர்ட், சி போர்ட், ஏர்போர்ட் ரெண்டுமே ஆக்சசபிலிட்டி இருந்தது. எவ்வளோ பேருக்கான வேலை வாய்ப்பை இது உருவாக்கியிருக்கும் அப்படின்னு சொல்லலாம்?
அதுக்கு ஏதாவது டேட்டா இருக்கா? ஆமாம், எலக்ட்ரானிக்ஸ் துறை. கரெக்ட். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எலக்ட்ரானிக்ஸ் துறைன்னு பார்த்தீங்கன்னா மோர் தேன் 2 லட்சம் பேர்கிட்ட வேலை செய்கிறாங்க. ஓ, நேரடி வேலை வாய்ப்புங்கிறதே. எக்ஸாக்ட். அதுக்கப்புறம் சின்னதாக அவங்களுக்கு வந்து எக்ஸாக்ட்லி. கம்பெனிஸில் வேலை Indirect பண்ணுறவங்களா jobs, இருப்பாங்க, இன்டைரக்ட் ஜாப்ஸும் இருந்திருக்கலாம். கரெக்ட். நேரடியான வேலை வாய்ப்புங்கிறது மினிமமாக ஒரு 2 2 லட்சம் லட்சம் பேர் பேர்கிட்ட இருக்காங்க. ஒவ்வொரு வருஷம் எவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது? இப்போ எலக்ட்ரானிக்ஸ் துறையை தேர்ந்தெடுக்கலாமா, அதை நான் கேட்குறேன். எலக்ட்ரானிக்ஸ் வந்து இப்போ வி கால் இட் எலக்ட்ரானிக்ஸ் ஃபார் ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ எலக்ட்ரானிக்ஸ் இல்லாமல் எந்த ஒரு இதுவுமே இல்லை மாமா. ஃபோன்லேருந்து ஆரம்பிக்கிட்டோம், வீட்டில் ஒரு கேட்ஜெட்ஸ் ஆர் லைக் வாழ்க்கையின் ஒரு அம்சமாக மாறிடுச்சு. கண்டிப்பாக இட்ஸ் இன்டெக்ரல் பார்ட், மனித வாழ்க்கையினுடைய ஒரு அம்சம். இன்டெக்ரல் பார்ட்டாக வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஆமாம். சரி. அதனால் வந்துட்டு ஹார்ட்வேர் மட்டும் இல்லாமல் இதோட சாஃப்ட்வேரும் இருக்குது, ஃபர்ம்வேர்ஸ், நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது இதில். ஸோ எலக்ட்ரானிக்ஸ்ன்றது வந்து இட் வில் ரிமைன். ஐ மீன் லைக் ஆஸ் லாங் ஆஸ் நம்ம வந்து வி ஆர் இன்ட்ராக்டிங் வித் டிவைசஸ் அண்ட் பீப்புள், இது வந்து ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குது. ஏன் அப்படின்னா கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு டிவிஷன் எடுத்தாலும் சரி, ஏரோஸ்பேஸ்லேருந்து ஆட்டோமொபைல்லேருந்து மெடிக்கல் எது எடுத்தாலுமே அது உள்ள எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் பிகம் அ பெட் ராக் இன் எனி ஆஃப் த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மாடர்ன் வேர்ல்டு. ஒரு பக்கம் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இருக்காங்க, அதுலேயும் நம்ம வந்து நிறைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லீடிங் பொசிஷனில் இருக்கிறோம். ஹார்ட்வேரை எடுத்துட்டோம்னா அதில் எலக்ட்ரானிக்ஸோட ரோல் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா பெருமளவுக்கு எம்எஸ்எம்இஸாக இருப்பாங்க இல்லையா? ஒரு பெரிய கார்ப்பரேட் அப்படிங்கிறத தாண்டி எம்எஸ்எம்இ நிறைய இருக்கிற ஒரு துறையாக இருக்கலாம். அப்படி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஆல் அக்ராஸ் இந்தியா அப்படின்னு எடுத்தீங்கன்னா we are more than like 2000 companies I would say, like in terms of like small big எல்லாமே நீங்கள் டோட்டலாக எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 கம்பெனிக்கு மேலே வந்துட்டு we can have எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்து இருக்கிறவங்க வந்து இட் இஸ் தேர். பட் லார்ஜ் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா, மீனிங் மேசிவ் ஆர்கனைசேஷன்ஸ் எடுத்திங்கன்னா அபவுட் ஒரு 100 ஆர்கனைசேஷன் சொல்லாமே மோரலஸ். யூஎஸ் டேரிஃப் பற்றி எல்லாரும் பேசுகிறோம். சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய இந்த ட்ரேட் வாரில் வந்து நம்ம எங்கேயாவது பெனிஃபிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. ஐ மீன் வி ஆர் தி பெனிஃபிஷரி. நம்ம வந்து அதில் ஒரு பெரிய பெனிஃபிஷரி தான் இந்த ட்ரேட் வார் பிட்வீன் யூஎஸ் அண்ட் சைனா நடந்துட்டு இருக்கிறதுல. மீனிங் மோர் ஃபேக்ட்ரிஸ் வந்து இந்தியாவுக்கு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு மட்டும் கிடையாது, ஆக்சுவலி நடந்துகிட்ருக்கு. ஓகே. ஸோ நம்ம பேசுகிறப்பயே வந்து கம்பெனிஸ் ஆர் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பேண்டிங். இங்கே வந்து எக்ஸ்பேன்ஷனுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்ருக்கு. எஸ்பெஷலி தமிழ்நாடு மேனுஃபேக்சரிங்கோட சைஸ் எவ்வளோ சொல்லலாம்? அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி அப்படி நம்ம வந்து இப்போ தமிழ்நாடு எவ்வளோ ஏற்றுமதி பண்ணது அல்லது உற்பத்தியோட அளவு எவ்வளோ? கரெக்ட். ஸோ தமிழ்நாடு வந்துட்டு இப்போ ஆல்மோஸ்ட் லைக் $14.5-15 billion ஒர்த் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். முன்ன சொன்ன மாதிரி என்டையர் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நம்பர் 1 வந்து தமிழ்நாடு, $14-15 billion இப்போ. பட் நம்ம இலக்கை வந்து $100 billion அடையணுன்றது தான் எலக்ட்ரானிக்ஸ் அவுட்புட்டோடைய நம்ம இலக்கு. பட் இதே ஸ்பீடில் போகிறப்ப கண்டிப்பாக லைக் அது அடையறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டோட டோட்டல் கான்ட்ரிபியூஷன்லேயும் ரொம்ப ஒரு சிக்னிஃபிகண்டான ரோல் ப்ளே பண்ணுறீங்க. ஏன்னா $1 trillion அப்படிங்கிறதுலாம் ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக. இப்போ எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் அல்லது அதோட எக்ஸ்போர்ட் வந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் பில்லியன் அப்படின்ற ஒரு டார்கெட் அதான் கிட்டத்தட்ட இதுவே வர முடியும் அப்படி. கண்டிப்பாக. எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேசுகிறோங்க, நிறுவனங்கள் இருக்குது, உற்பத்தி இருக்குது. ஆனால் லார்ஜ்லி இதெல்லாம் அசம்பிளிங்காக இருக்கா? நாம் வந்து இதில் அடுத்த கட்டம் போகணும்னா எதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்? அந்த வேல்யூ செயின் அப்படின்னு சொல்லுவோம். வேல்யூ செயின் எப்படி எடுத்துப்போம்னா ஃபர்ஸ்ட் இஸ் லைக் ஃபினிஷ் ப்ராடக்ட். ஓகே. அதுக்கப்புறம் வந்து சப் அசம்பிளிஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் காம்பனன்ட்ஸ். அதுக்கு நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு மொபைல் ஃபோனே நம்ம வச்சு, ஆமாம், அதில் நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், என்ன செய்யலாம்? ஏன்னா அது ஒரு லார்ஜர் மார்க்கெட் ஆகிட்டதுனால அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சு கேட்குறேன். இப்போ மொபைல் ஃபோன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபோன் வந்து இங்கே அசம்பிள் பண்ணுறோம். ஐ மீன் லைக் நிறைய காம்பனன்ட்ஸ் இம்போர்ட் பண்ணுறோம். சம் ஆஃப் தி காம்பனன்ட் லோக்கல்லையும் கொஞ்சம் காம்பனன்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறோம். பட் பியூர் எலக்ட்ரானிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் தான், வேறு வழியே கிடையாது. லைக் 100% இம்போர்ட் தான் பண்ணுறோம் பியூர் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ். ஆப்பிள் ஃபோன் நம்ம வந்து இங்கே அசம்பிள் பண்ணுறோம் இல்லையா? இங்கே ஒரு யூனிட் இருக்குது, இந்தியாவிலையும் இருக்கிற யூனிட்ஸில் அசம்பிள் பண்ணுறாங்க. அதில் நீங்கள் சொல்கிறது காம்பனன்ட்ஸுக்கும் அடுத்த கட்டமாக வர வேண்டியிருக்குன்றீங்க. கரெக்ட். எல்லா பிராண்ட்ஸுக்கும் அதுதான். எல்லா பிராண்ட்ஸுக்கும் என்ன அப்படின்னா அந்த பியூர் காம்பனன்ட்ஸ், ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ் அண்ட் பேசிவ் காம்பனன்ட்ஸ்னு சொல்லுவோம். சரி. ஸோ இது ரெண்டுமே எங்கேருந்து வருது அப்படின்னா இன்றைக்கி இம்போர்ட்டு தான் பண்ணுறோம். ஸோ சைனா, கேன் பி ஜப்பான், கொரியா, மலேசியா, ஸோ இந்த கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட்டு தான் பண்ணுறோம். என்டையர் நேஷனுக்கு எந்த பிராண்டுக்காக இருந்தாலும் சரி. ஓகே. ஸோ அதுதான் பண்ணுறோம். பட் அதை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடும் இப்போ புதுசாக பாலிசிஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க லாஸ்ட் ஒரு 1 monthல. என் ப்ராடக்ட்டை வந்து தான் வந்து ஃபோக்கஸாக இருந்துச்சு இது வரைக்கும், கெட்டிங் த என் ப்ராடக்ட் டன் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா சப் அசம்பிளிஸ். ஸோ என் ப்ராடக்ட் மட்டுமே அசம்பிளி மட்டுமே பண்ணால் பத்தாது அதனால தென் ஒரு லெவல் டவுன், டீப் லெவல்னு சொல்லுவோம். ஸோ 1 level டீப். ஸோ சப் அசம்பிளிஸ் வந்து நம்ம இங்கே பண்ண ஆரம்பித்தோம், இன்க்ளூடிங் பிசிபி அசம்பிளிஸ் அது மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தோம்.
இப்போ நெக்ஸ்ட் ஆக்ஷனாக என்ன பண்ணுறோன்னா காம்போனன்ட்ஸையே நம்ம பண்ணணும். ஏன்னா காம்போனன்ட்ஸ் தான் வந்து வேர் எம்ப்ளாய்மெண்ட்டை நிறைய ஜெனரேட் பண்ண முடியும், ஐபி நிறைய ஜெனரேட் பண்ண முடியும், ப்ளஸ் டெக்னாலஜியை நிறைய ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஃபோக்கஸ் பண்ணி இப்போ 1 மந்த்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து இசிஎம்எஸ் அப்படின்னா எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் அப்படின்னு ஒரு 22,000 கோடிக்கான ஒரு இன்சென்டிவ் ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுவும் ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது ஆக்சுவலி இது வந்து பாத் பிரேக்கிங் இனிஷியேட்டிவ். இவங்களும் மேட்சிங் கிராண்ட் கொடுக்குறோம் அப்படின்ட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் வீக்கில். ஓகே, ஒரு நிறுவனத்துக்கான இன்சென்டிவ்ல மத்திய அரசாங்கம் எவ்வளோ கொடுக்குதோ அதே அளவுக்கு மாநில அரசும் கண்டிப்பாக அது பாலிசியெல்லாம் இருக்குது, டிஃபைன் பண்ணியிருக்காங்க கிளியராக என்ன காம்பனன்ட்ஸ் எவ்வளோ இன்சென்டிவ்ஸ் எல்லாம். ஸோ தமிழ்நாட்டில் பண்ணுறப்ப வந்துட்டு வில் கிவ் இட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் வெரி பாத் பிரேக்கிங். ஸோ காம்பனன்ட்ஸ் வந்து தான் இப்போ நெக்ஸ்ட் ஃபார் மீன் லைக் இஸ் த நெக்ஸ்ட் திங் அட்லீஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ். கண்டிப்பாக அதையும் தாண்டி நம்ம ஒரு சாலிட் பேஸ் நமக்கு வேணும் எலக்ட்ரானிக்ஸ்க்கு அப்படின்னா டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ ப்ராடக்ட் டிசைன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யாரோ டிசைன் பண்ண ப்ராடக்ட்ஸை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருக்கோம், அதுக்கான சப் அசம்பிளிஸ் பண்ணுறோம், அதுக்காக காம்பனன்ட்ஸ் பண்ணுறோம். பட் என்னைக்கு நம்ம இங்கே ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணி நம்ம ஓன் ஐபிஸை ஓன் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ அன்றைக்கி தான் வந்து வி கேன் சே தட் லைக் இந்தியா ஹேஸ் ரீச்ட் எ ஸ்டேஜ் இன் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அசம்பிளிங் பண்ணுறதுங்கிறது ஒரு செக்ஷன் தான் பண்ண முடியும், அதுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றது அல்லது வேலைவாய்ப்பை உருவாக்குறதுக்கும் இது தேவையாக இருக்குங்க. வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கு காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கண்டிப்பாக தேவை. ஓகே, ஆமாம் கண்டிப்பாக தேவை. பிகாஸ் அசம்பிளின்றது வந்து ஓரளவுக்கு தானே பண்ண முடியும், அதுக்கான காம்பனன்ட்ஸை நம்ம டீப்பாக இங்கே பண்ணுறப்ப தானே மோர் எம்ப்ளாய்மெண்ட்டை ஜெனரேட் பண்ண முடியும். ஐ மீன் ஃபோன்ஸ்ன்றது வந்து 300 மில்லியன் 400 மில்லியன் ஃபோன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா குளோபலி, அவ்வளோதான் மார்க்கெட் ஸ்கேல், அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம பண்ண முடியாது. பட் அதையும் நெக்ஸ்ட் லெவல் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் பண்ணோம்னா காம்பனன்ட் வி ஹேவ் டு நீங்கள் சொன்னீங்க ஒரு ஃபோன்லேயே கிட்டத்தட்ட 300 காம்பனன்ட் இருக்கலாம் அப்ராக்சிமேட்டாக அப்படின்னு. 200லேருந்து 300 காம்பனன்ட்ஸ் வரைக்கும் ஈஸியாக லைக் இது எல்லாமே இப்போ நம்ம வெளியிலேருந்து வேற எங்கெங்கேயோ செய்கிற காம்பனன்ட்ஸை இங்கே கொண்டு வந்து நம்ம அசம்பிள் பண்ணுறோம். கரெக்ட். இன்ஸ்டெட் ஆஃப் தட் அட்லீஸ்ட் இப்போ ஹாஃப் ஆஃப் தம் இங்கே பண்ணாலும் நல்லது. கண்டிப்பாக எக்ஸாக்ட்லி அதுதான் வந்து ப்ராசஸ். இப்போ ஸோ அதை நோக்கின பயணத்தில் இருக்கிறோமா இப்போ? கண்டிப்பாக ஸ்கீம்ஸ் ஐ மீன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம் இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறது அதுதான் இசிஎம்எஸ் பார்ட் ஆஃப் இட். ஸோ முதல்ல காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிற கரெக்ட். காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங்கை இந்தியாவில் இன்க்ரீஸ் பண்ணணுன்றது தான் வந்து இஸ் அ விஷன். அதை நோக்கி தான் பாலிசிஸ் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறது. இப்போ தான் 1st of May தான் ஸ்கீம் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ மீனிங் நிறைய பேர் கமிட் டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஸோ இட் வில் டேக் டைம், அட்லீஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் ஆகும் அதெல்லாம் ரியலைஸ் ஆகிறதுக்கு வால்யூம். பட் அட்லீஸ்ட் இந்த ரைட் ஸ்டெப். இப்போ வந்து காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் நம்ம நிறைய கான்சன்ட்ரேட் பண்ண தொடங்கிட்டோம் அப்படின்றீங்க. எங்கே சைனா வந்து அட்வான்டேஜ் எடுத்தாங்க, நம்ம வந்து அந்த காம்படிஷனில் இல்லை, ஆர் வேறு அதர் கண்ட்ரிஸ் கூட? இப்போ 90களில் ஒரு குளோபலைசேஷனுங்கிற இடத்துக்குள்ளே வந்தோம், அங்கேருந்தே இது மாறுதா இல்லை எங்கேருந்து பார்க்கணும்? அந்த ஏர்லி 90s தான் ஒரு டிஃபைனிங் பாயிண்ட். ஏர்லி 90s வந்துட்டு இந்தியா நம்ம சாஃப்ட்வேர் பாதையை செலக்ட் பண்ணோம், வேற சைனா வந்து அந்த ஹார்ட்வேர் பாதையை வந்து செலக்ட் பண்ணாங்க. ஸோ சைனா பிகேம் ஹார்ட்வேர் நேஷன், இந்தியா வந்து ஒரு சாஃப்ட்வேர் நேஷன்ன்ற மாதிரி ஆனிச்சு. பட் அஃப்கோர்ஸ் சாஃப்ட்வேரில் நம்ம வி ஹவ் ரீச்ட் குளோபல் ஸ்கேல் அதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். பட் அந்த ஹார்ட்வேரை வந்து வி மிஸ் த பஸ், அதான் சொல்லுவேன். ஸோ வி மிஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ பட் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவுக்கு ஏன் வருது ஆர் லைக் கண்டிப்பாக இங்கே இருக்குன்றதுக்கு ஒரு நம்பிக்கை ஏன் கொடுக்குது அப்படின்னா இந்தியா இஸ் அ டொமஸ்டிக் மார்க்கெட். ஸோ அன்லைக் லைக் வியட்நாம் ஆகட்டும் அதர் கண்ட்ரீஸு, இந்தியாவில் வந்து டொமஸ்டிக் கன்சம்ஷன் இஸ் ஹையர். செகண்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல் திஸ் லைக் காம்படிட்டிவ்னஸ், ஓவரால் காம்படிட்டிவ்னஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதில் லேபர் காஸ்ட் இஸ் ஒன் ஃபேக்டர். இன்றைக்கி சைனா வர்சஸ் இந்தியா லேபர் காஸ்ட் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்தியா இஸ் டெஃபினெட்லி லோவர். ஆமாம். அதே மாதிரி நீங்கள் வியட்நாம் வர்சஸ் இந்தியான்னு கம்பேர் பண்ணிங்கன்னா இந்தியா லேபர் காஸ்ட் இஸ் லோவர் தேன் வியட்நாம். அப்படியா? ஸோ சைனா இஸ் நம்பர் 1, வியட்நாம் இஸ் நம்பர் 2, இந்தியா இஸ் நம்பர் 3. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் லேபர் காஸ்ட்டில். ஸோ அதனால் ஒரு ப்ரெஃபரன்ஸ் இந்த மாஸ் ஸ்கேலுன்னு வரப்போ அது ஒரு ப்ரெஃபரன்ஸ் இருக்குது. நாட் ஜஸ்ட் லேபர் காஸ்ட், அது மட்டும் ஒரு டைமென்ஷன் தான். அது ஓவரால் காம்படிட்டிவ்னஸில் குவாலிட்டி ஆஸ் அ ஃபேக்டர், எஃபிஷியன்சிஸ், ப்ரொடக்டிவிட்டி, இதெல்லாம் வந்து டெஃபினெட்லி இந்தியா இஸ் கம்பீட்டிங் வித் குளோபல் ஸ்கேல் வித் சைனா. ஓகே. ஸோ அப்படி நீங்கள் டோட்டல் காஸ்ட்டுன்னு பார்க்குறப்ப வி ஆர் மச் பெட்டர். ஒரே சேலஞ்ச் என்னென்னா லாஜிஸ்டிக்ஸ். ஏன்னா இப்போ எல்லாமே இம்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது, அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்குது. ஸோ அது வந்து ஆட் ஆகிடுது. ரைட். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும், அதை வந்து ஃபர்தர் டீப்பன் பண்ணணும்னா தான் இந்த காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் லோக்கலியே பண்ண வேண்டிய ஒரு நெசசிட்டியும் இருக்குது நமக்கு. ஸோ தட் இம்போர்ட் டிபெண்டன்ஸ் இல்லாமல் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்கில் லார்ஜ்லி மொபைல் ஃபோன் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஏன்னா அதுக்கப்புறம் என்னெல்லாம் முக்கியமான ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு? அதுக்கப்புறம் இப்போ வந்து இவி இஸ் இன்னொரு ஏரியா வேர் லைக் நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் நிறைய எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்துட்டு மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஆகட்டும்,
டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக்ஸ். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறது இந்த லைக் டெலிகாம் அண்ட் ஐடி ஹார்ட்வேர், விச் இஸ் இந்த லேப்டாப்ஸ், டெஸ்க்டாப்ஸ் இதெல்லாம் சொல்கிறீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து இங்கே லோக்கல் மேனுஃபேக்சரிங் லாஸ்ட் ஃபார் 1 இயரில் பாலிசி இன்டர்வென்ஷன்ஸ்னால வந்துட்டு இருக்குது. ஸோ டோட்டல் ஸ்கீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 70-80% ஆஃப் த இண்டஸ்ட்ரி மார்க்கெட் செக்மெண்ட்டை வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் லோக்கலைசேஷன். ஃபைனல் அசம்பிளிஸை பொறுத்த வரைக்கும் ஓகே. இப்போ அடுத்து பண்ண வேண்டியது வந்து டீப், விச் இஸ் கம்போனன்ட்ஸ் அண்ட் டிசைன். ஸோ நீங்கள் வந்து அசம்பிளிங் வந்து ஒரு டாப் லேயர் அப்படின்னு வச்சுருக்கீங்க. அடுத்தது காம்பனன்ட்ஸ் வந்து ஒரு மிடில் லேயர் லெவலில் இருக்கும். அண்ட் டிசைன் டெவலப்மெண்ட் தான் அதுதான் வந்து ஃபவுண்டேஷன். ஆமாம், ஃபார் ஃபர்தர் க்ரோத் ஆஃப் இந்தியா அண்ட் சஸ்டெயினபிலிட்டி ஆஃப் இந்த ஒரு க்ரோத் இது வரையும் கொண்டு வந்திருக்கும் இல்லைங்களா. அதை சஸ்டெயின் பண்ணனாலும் இந்த டிசைன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஓகே. அப்போ என்னென்ன துறைகளில் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லதுன்னு நினைக்கிறீங்க குளோபல் காம்படிஷனில் நிற்கிறதுக்கு? ஒன்று வந்து நீங்கள் அஃப்கோர்ஸ் கேட்ஜெட்ஸ் அவாய்டே பண்ண முடியாது, மொபைல் அண்ட் அது தவிர வேறு எங்கே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு? சரி, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இப்போ செமிகண்டக்டர்ஸ் இஸ் த பஸ் வேர்ட். ஸோ செமிகண்டக்டர்ஸ் தான் வந்து அதாவது ஆக்டிவ் காம்பனன்ட்னு சொல்லுவோம். ஸோ செமிகண்டக்டர்ஸ் வந்துட்டு ப்ளே எ மேஜர் ரோல் இன் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங். ஏன்னா அந்த மினியேச்சரைசேஷன் ஆகட்டும், அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆகட்டும், எல்லாமே செமிகண்டக்டர்ஸ் தான் வருது. ஸோ இந்த செமிகண்டக்டர்ஸ் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஸ் அ ஃபோக்கஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியம் நமக்கு ஆஸ் அ கண்ட்ரி. நாட் ஜஸ்ட் ஃபார் செல்ஃப் சஃபிஷியன்சி ஆர் லைக் செல்ஃப் ரிலையன்ஸ்ன்னு மட்டும் இல்லாமல் நம்ம ஃபர்தர் க்ரோத் பண்ணி வி ஹேவ் டு கிவ் டு தி என்டையர் வேர்ல்டு அப்படின்னா செமிகண்டக்டர்ஸ் வந்து ஒரு பேஸ் மாதிரி ஆகிடுது டோட்டலாக. இன் டர்ம்ஸ் ஆஃப் இஃப் யூ ஹேவ் டு பி எலக்ட்ரானிக் சூப்பர் பவர்னு சொல்லுவாங்களே, அப்போ வந்து செமிகண்டக்டர்ஸ் வந்துட்டு நம்ம இங்கே பண்ணி ஆகணும். இப்போ வந்து வெரி ஏர்லி ஸ்டேஜஸில் இருக்கும் நம்ம செமிகண்டக்டர் டிசைன் ஆகட்டும் ஆர் மேனுஃபேக்சரிங் ஆகட்டும், வெரி ஏர்லி ஸ்டேஜஸ். பட் வி ஹவ் டேக்கன் த ஸ்டெப்ஸ். செமிகண்டக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் யூஎஸ் ஆமாம், ஆஸ் அ கண்ட்ரி யூஎஸ் தான். ஓகே. செகண்ட் வந்து இப்போ சைனா இஸ் கைண்ட் ஆஃப் கம்பீட்டிங் லைக் டு பி த நெக்ஸ்ட் சூப்பர் பவர் ஃபார் செமிகண்டக்டர். ஸோ அங்கே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவுக்கு இருக்கு. கண்டிப்பாக செமிகண்டக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஃப்ரம் தி டெக்னாலஜி பெர்ஸ்பெக்டிவ். ஏஐ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எப்படி பார்க்குறீங்க? எலக்ட்ரானிக்ஸ் ஏஐ ஒரு முக்கியமான ரோல் கண்டிப்பாக ப்ளே பண்ணோம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இட் கெட்ஸ் யூ ஆல் தி இன்ஃபர்மேஷன் லைக் இன் ஒன் ஸ்பேஸ் அட் எ டைம். அந்த ஒரு ஸ்பீடில் நீங்கள் எப்போ வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேதரிங் அண்ட் ப்ரொவைடிங் யூ டு த ரைட் டைம். ஏஐ சப்போர்ட்ஸ் இட். பட் ஏஐ எல்லாத்தையும் சால்வ் பண்ணுமா அப்படின்றது வந்து நோ. ஐ மீன் டெஃபினெட்லி ஹியூமன் இன்டர்வென்ஷன் ஹேஸ் டு பி தேர். அண்ட் நம்ம ஏல வர கல்மினேஷன் எல்லாமே ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் தான். அங்கே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் நமக்கு வருது. பட் இல் எய்ட் இன் மேனுஃபேக்சரிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஓடி டிவைசஸ்ன்னு சொல்கிறோம். ப்ரெடிக்டபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் மெஷின்ஸ் வந்து இப்போ ரன் பண்ணிகிட்டு இருக்கோம், அது எப்போ மெயின்டெனன்ஸ் வரும், எப்போ ப்ராப்ளம் வரும், இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கலி ஐஓடி டிவைசஸ் யூஸ் பண்ணியே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ரைட். ஸோ அதுக்காக ஒரு மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் அங்கே நின்றுட்டே இருக்கணும், அது அவசியமே கிடையாது. பிகாஸ் இன்ஃபர்மேஷனே வரும் நமக்கு. டேட்டா வில் கிவ் யூ எப்போ எதை பண்ணணுன்றது வந்து. ஸோ இட் வில் பி அ வெரி டேட்டா ட்ரிவன் வேர்ல்டு. ஸோ ஏஐ இஸ் டெஃபினெட்லி கொண்டு மேனுஃபேக்சரிங்கை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். இட் வில் பி அ பிக் அட்வான்டேஜ். ஓகே. பட் அதுக்காக ஏஐ எல்லாத்தையும் மாற்றிடுமான்னா அஃப்கோர்ஸ் நோ. ஸோ நத்திங் கேன் பீட் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். ஈவி பற்றியே சொன்னீங்க, அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற இடம் அப்படின்னு. கரெக்ட். இதை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்கில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நிறைய வருது. 2 வீலர்ஸ் ஆகட்டும் அல்லது 4 வீலர்ஸ் ஆகட்டும். அண்ட் பாலிசிஸும் அதை நோக்கி தான் இருக்குது. நிறைய ஈவிக்கான அது என்வாயன்மெண்ட் ரிலேட்டடாக இருந்தாலும் நிறைய இப்போ அதை நோக்கி வருது. அப்போ என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே உருவாகும்னு பார்க்குறீங்க? ஈவி வந்துட்டு ஐ மீன் ஒரு வெஹிக்கிளை வந்து நிறைய செக்மெண்ட்ஸாக டிவைட் பண்ணலாம். பட் எலக்ட்ரானிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் என்ஜின் கண்ட்ரோல் யூனிட்ஸ், அதில் கன்வெர்ட்டர்ஸ் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் ஏரியாஸ். அஃப்கோர்ஸ் பேட்டரி இட் செல்ஃப் ஒரு டெக்னாலஜி. கெமிஸ்ட்ரியாக இருந்தாலுமே அதில் வந்து நிறைய எலக்ட்ரானிக்ஸும் தேவைப்படுது டுகெதர் வித் இட். ஸோ அட்லீஸ்ட் இந்த ஏரியாஸ் வந்து அகெயின் பவர் ட்ரைவ்ஸ், அதுக்கப்புறம் சார்ஜர்ஸ் அதில் ஐ மீன் நம்ம பப்ளிக் சார்ஜர்ஸ் ஆகட்டும் ஆர் இன்னும் லைக் ஆன்போர்ட் சார்ஜர்ஸ், ஹோம் சார்ஜர்ஸ் எல்லாமே இருக்குது இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் பியூர் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ ஈவி அப்படின்னு எடுத்தால் கூட எலக்ட்ரானிக்ஸ் அதில் வந்து நிறைய இருக்குது. ஸோ ஈவி இஸ் அ இண்டஸ்ட்ரி அண்ட் லைக் ஆட்டோமோட்டிவ் இஸ் தி எண்ட் இது. பட் அதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் தான் நிறைய ட்ரைவ் பண்ணுது அதில் டோட்டலாக. ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்கணும்னு நினைக்கிற ஒருத்தருக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க? ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இந்த லாஸ்ட் 5 to 7 இயர்ஸில் ஒரு பெரிய பஸ்வேர்டு மாதிரி ஆகிடுது. ஸோ லிட்ரலி லைக் காலேஜஸ்லேயே ஆகட்டும் ஆர் லைக் ஸ்டேட்ஸ் ஆகட்டும், எவ்ரிபடி இஸ் ஃபோக்கஸிங் ஆன் தட். ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறது வந்து ஒரு இட்ஸ் பிகம் லைக் அ பஸ்வேர்டு. ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். பட் சக்ஸஸுக்கும் ஃபெயிலியருக்கும் சக்ஸஸும் இருக்குது, ஃபெயிலியர்ஸும் இருக்குது. பட் தென் ஆஸ் அ செட் முன்ன சொன்ன மாதிரி 100 கம்பெனி ஆரம்பிக்கணும், மேபி 5 சக்சீட். அந்த சக்ஸஸ் பண்ணுறப்ப ஸ்கேல் இஸ் வெரி ஹை. பட் தென் அவங்க இது பார்த்தீங்க அப்படின்னா ஒன் இஸ் அ வெரி கிரேட் ஐடியா
an idea only comes from what is the problem out in the market. ஓகே. ஸோ ஒரு ப்ராப்ளம் மார்க்கெட்டில் ஒரு டீப்பாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கான ஒரு சொல்யூஷனை கொண்டு போகணும் அப்படின்னு வரப்போ விச் இஸ் ஃபார்வர்ட் லுக்கிங், சக்ஸஸ் ரேட்ஸ் ஆர் வெரி ஹை. ரதர் தேன் நமக்கு ஒரு ஐடியா இருக்குது, இந்த ஐடியாவை மார்க்கெட் டிமாண்ட்ஸை மீட் அவுட் பண்ணுற மாதிரி. ஆமாம். ஸோ யூ ஹேவ் டு சால்வ் அ பப்ளிக் ப்ராப்ளம், யூ ஹேவ் டு சால்வ் அ காமன் ப்ராப்ளம். ஸோ அது ஃபோக்கஸ் பண்ணி பண்ண, ஐ மீன் EV வாஸ் ஒன் சச், லைக் என்வாயன்மெண்டல் சேலஞ்ச் மட்டும் கிடையாது, பட் தென் லைக் மெனி அதர் திங்ஸ் லைக் கேம் டுகெதர். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸுக்கு மெயினாக ஒன் இஸ் அ கிரேட் ஐடியா, அண்ட் செகண்ட் திங் இஸ் கன்விக்ஷன் அண்ட் கமிட்மெண்ட். ஐ மீன் டீப் கன்விக்ஷன் வேணும். இட்ஸ் நாட் லைக் இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங். ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து அந்த ஐடியாவே யூ பிலீவ் ஸோ டீப் தட் திஸ் வில் சால்வ் மை ப்ராப்ளம். And then not just like a single founder, you need to have co-founders and couple more, a strong team ungaloda. Okay. Who just believes not only in your idea, but then you make the idea as a collective idea, that we do it together அப்படின்ற மாதிரி. So a strong team வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. அதில் லேட்டர் லைக் ஃபண்டிங்ன்றது வந்து இஸ் நாட் அ ப்ராப்ளம், ஒரு தடையாக இருக்கிறது தான் எனக்கு தெரியல. நிறைய பேருக்கு ஆண்டர்பிரினர்ஷிப் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்குது. குறைஞ்சபட்சம் இந்த தலைமுறையில் நிறைய பேர் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் தான் சொல்கிறாங்க. அப்படி வரணும்னா, ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும் அப்படின்னா மெயினாக நிற்கக்கூடிய ஒரு சேலஞ்ச் வந்து ஃபண்டிங், எங்கேருந்து அந்த நிதி ஆதாரம் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ ஒரு நல்ல ஐடியா இருந்து ஒரு குளோபல் ஒரு ப்ராப்ளத்தை நல்லா சால்வ் பண்ணுற மாதிரி ஸ்கேலபிளாக இருக்குது அப்படின்றப்ப வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேர் ஆர் நிறைய ஃபோரம்ஸ் இருக்காங்க, இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க. லைக் ஆஃப்கோர்ஸ் நல்ல அது கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணணும், நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை ப்ரெசென்ட் பண்ணது. அந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் மினிமம் ஏஞ்சல் இன்வெஸ்டிங் லைக் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் பணம் கொடுக்கறதுக்கு தேர் ஆர் ஆல் லைக் இருக்குது. அது ஒரு தடையாக எனக்கு தெரியல. ஓகே. இப்போ ஸ்டார்ட் அப் பண்ணணும், ஸ்டார்ட் அப்பில் இறங்கணும் அப்படின்ற ஐடியா எல்லாருக்குமே இருக்குது. நிறைய காலேஜில் இருக்க எல்லாருக்குமே இந்த யங்கர் ஜென்ரேஷனுக்கு இருக்குது. அப்படி வரும்போது நான் காலேஜை கம்ப்ளீட் பண்ணுறேன், டிகிரி முடிச்சுட்டேன், உடனே நான் ஸ்டார்ட் அப் கம்பெனி தொடங்குறேன் அப்படிங்கிறது பெட்டரா, அல்லது எந்த துறையில் நாம் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோமோ அதில் ஒரு குறைஞ்சபட்ச அனுபவம் அப்படிங்கிறது தேவையா? சாஃப்ட்வேரோ இல்லை வந்து நம்ம ஒரு சொல்யூஷன் பேஸ்டு சர்வீஸ் பேஸ்டு சொல்யூஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றப்ப வந்துட்டு ஒரு மினிமல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். இல்லை ஒரு மந்த்ஸ் லைக் ஒரு ப்ராடக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. ஸோ ஸ்டார்ட் அப்ஸ் வந்து குயிக்காக வி கேன் டூ. பட் ஒரு ப்ராடக்ட் ஸ்டார்ட் அப் அப்படின்னு வரப்போ முடிஞ்ச வரைக்கும் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஓரளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அது வந்து ஒரு ஆக்சலரேட் பண்ணுறதுக்கு, சக்ஸஸ் ஆக்சலரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகே. ஏன் அப்படின்னா சொல்யூஷன் பேஸ்ட் ஸ்டார்ட் அப்ஸ் லைக் வாட் ஐ மீன் இஸ் ஆல் இந்த ஆப்ஸ் க்ரியேட் பண்ணுறது ஆர் லைக் எனிதிங் எல்ஸ், அது வந்துட்டு யூ டோன்ட் நீட் அ லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஜர். சொல்கிறீங்க. ஆமாம், சர்வீஸ் அதுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது தேவை இருக்காது. லைக் ஒரு ஐடியா இருந்து யூ ஹேவ் பேஷன் லைக் கீப் கோயிங், அது இங்கே வந்துடும். பட் தென் நீங்கள் ப்ராடக்ட் அப்படின்னு வரப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ப்ராடக்ட்டை டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஆஸ் டு ஹவு வந்து அது எப்படி வேலை செய்யுது, எந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் தேவை, என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறது, அதெல்லாம் வேணும்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் கண்டிப்பாக தேவை. ஆனால் இப்போ வரைக்கும் பெரும்பாலான ஸ்டார்ட் அப்ஸ் வந்து சர்வீஸ் பேஸ்டாக தான் தொடங்கியிருக்கு இல்லையா? அல்லது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் அப்படி இருக்கா? அது எப்படி நான் இல்லை நிறைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து சர்வீஸ் ஓரியன்ட் ஸ்டார்ட் அப்ஸ் தான் இருக்குது. ஸோ ப்ராடக்ட் ஓரியன்ட் ஸ்டார்ட் அப்ஸ் வெரி ஃபியூ. அது ரிஸ்க் ஃபேக்டர் குறைவுங்கிறதுனால அப்படி போகிறாங்களா, இல்லை எதனால் சர்வீஸ் பேஸ்டாக போகிறாங்கன்னு பார்க்குறீங்க? ஐ மீன் இட் ஹெல்ப்ஸ் யூ கோ குயிக். லைக் ஒரு சக்ஸஸை வந்து ஒரு குயிக்காக வந்து சீக்கிரம் பார்க்க முடியும் அப்படின்னா அது வந்து சர்வீஸ் பேஸில் வி கேன் டூ. வேற ப்ராடக்ட் பேஸ்டுன்றது வந்து லாட் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, டெஸ்டிங்ஸ் பண்ணணும், அது குவாலிஃபிகேஷன்ஸ் பண்ணணும். ஸோ இது வந்து இட் டேக்ஸ் இயர்ஸ் பேசிக்கலி. ஸோ அதனால் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் லைக் ப்ராபப்லி பீப்புள் ப்ரிஃபர் டு கோ சர்வீஸ் ஓரியன்ட் ரதர் தேன் ப்ராடக்ட் ஓரியன்ட். ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்குறதுக்கு ரொம்ப முக்கியமாக வேண்டியது ஐடியாஸா, ஃபண்டிங்கா, கமிட்மெண்ட்டா? மூணுமே தேவை, கண்டிப்பாக மூணுமே தேவை. ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டின்னு சொல்லிங்கன்னா ஃபஸ்ட்டு ஐடியா. ஐ மீன் ஒரு நல்ல ஐடியா வேணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறதே ஒரு ஐடியா தானே. ஒரு நல்ல ஐடியா, ஒரு ஜென்ரல் சால்வ் பண்ண ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஐடியா, ஸ்கேலபிள் ஐடியா ஃபஸ்ட். செகண்ட் வந்து கமிட்மெண்ட். அஃப்கோர்ஸ் ஐடியா இருந்தால் மட்டும் பார்த்தாது, நீங்கள் ஃபுல் கமிட்மெண்ட் வேணும் அந்த ஐடியாவுக்கு, யூ ஒர்க் ஆன் இட் அண்ட் ஆல் தட். தேர்டு வந்து ஃபண்டிங். ஸோ ஃபண்டிங் இருந்தாலே சக்ஸஸ் ஆயிரும்ன்றது கிடையாது. ஸோ நிறைய ஸ்டார்ட் அப்ஸுக்கு ஃபண்டிங்கு கொடுக்கறது ரெடியாக இருக்காங்க, பட் ஐடியாவே கிடையாது. ஆர் தி ஐடியா இஸ் நாட் வயபிள். ஸோ அப்போ வந்து யூ டோன்ட் டூ. ஸோ ஆர்டர் ஆஃப் ரைட்டிங் சொல்லலாம், ஐடியா இஸ் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து ரியல் கமிட்மெண்ட் ஃப்ரம் நாட் ஜஸ்ட் வந்து என்டர்பிரினர், அந்த டீமும் சேர்ந்து ஃபண்டிங் கூட வரும். இப்போ நான் உங்ககிட்டேருந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். திரு சசிகுமார்
நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஃபண்ட் பண்ணுறாரு. கரெக்ட். உங்ககிட்ட வந்து பிச் பண்ணுறாங்க. என்ன பேசிஸில் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க? இப்போது நீங்கள் ஏதாவது 1-2 உதாரணமாக கூட சொல்லலாம். இதில் வந்து நான் ஒரு 2 கம்பெனியை சொல்ல விரும்பல. 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆக்சுவலி. சரி. ஒன்று வந்து அக்ரிகல்ச்சரல் ஸ்டார்ட் அப், இன்னொன்று வந்துட்டு டெக் ஸ்டார்ட் அப். ஓகே. ஸோ டெக் ஸ்டார்ட் அப் ஒரு கம்பெனி வந்துட்டு பெங்களூர். ஸோ அவங்க வந்து ஸ்மார்ட் ரிங்ஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்மார்ட் ரிங்ஸை வச்சு என்ன அப்படின்னா யூ கேன் பே ஆட்டோமேட்டிக். நீங்கள் கிரெடிட் கார்டோ எதுவுமே உங்களோட தேவை கிடையாது. நீங்கள் ரிங்கை வச்சு யூ கேன் பே. பிஓஎஸில் போய்ட்டு நீங்கள் வந்து பே பண்ணி போகலாம். ஃபோனுக்கு அடுத்தது வாட்சஸ் வந்தது. வாட்ச்க்கு அடுத்தப்புறம் டிடபிள்யூஎஸ், இன்னும் லைக் இந்த ஏர்பாட்ஸ் எல்லாம் வந்தது, இயர்ஃபோன்ஸ், ஆல் திஸ் இன்னும் லைக் இது. அடுத்த வந்துட்டு டிவைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் லைக் பர்சனலைஸ் டிவைசஸ்னால் ஸ்மார்ட் ரிங்ஸ். ஸோ இதுதான் ஃபியூச்சர். ஸ்மார்ட் ரிங்ஸ் எப்படி இது ஃபங்க்ஷன் ஆகுது? ஸ்மார்ட் ரிங்ஸ் வந்து ஐ மீன் நம்ம எல்லா பாடி வைட்டல்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து இதுக்கு இது வந்து கலெக்ட் பண்ணுது அதில். ஓகே. ஸோ லைக் ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி ஸ்மார்ட் ரிங் இப்போ அவ்வளோதான். அட்லீஸ்ட் வாட்ச் என்ன அப்படின்னா நம்ம கழட்டி வச்சிடும் தூங்குறப்ப. ஆமாம். பட் ரிங்கை வந்து இஸ் ஆல்வேஸ் வித் யூ. ஸோ இட் கலெக்ட்ஸ் டேட்டா 24/7 365 days ஆல் அலாங். ஸோ அதனால் அத்தென்டிசிட்டியும் சரி ஆர் என்ன லைக் தி அக்யூரேசியும் சரி இஸ் வெரி ஹை இதில். ஸோ ஸ்மார்ட் ரிங்ஸ் வில் பி த ஃபியூச்சர்ன்றது ஒரு ஜெனரல். ஸோ இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னா டோட்டலி டெக். இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக் இன் த வேர்ல்டு ஆக்சுவலி. அவங்க நிறைய பேட்டன்ஸ் வச்சுருக்காங்க. வெரி யங் டீம் அண்ட் இட்ஸ் அ க்ரோயிங் மார்க்கெட் வேர் தேர்ஸ் அ நீட். ஸோ ஃபுல்லி எலக்ட்ரானிக்ஸ் அகெயின். ஸோ அதனால் வந்து இட் வாஸ் டெஃபினெட்லி நெசசிட்டி டு பி தேர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூவ் ஃபார்வர்ட் அண்ட் ஒன் பாயிண்ட். செகண்ட் வந்து அக்ரிகல்ச்சரல் ஸ்டார்ட் அப். ஸோ இந்த ஸ்டார்ட் அப் என்ன அப்படின்னா we are trying to solve a problem of availability with quality. அதையுமே அங்கேயுமே வந்து டெக் தான் யூஸ் பண்ணுறோம் அங்கேயுமே. ஸோ டெக் என்ன பண்ணுறோம் அப்படின்னா we using ஏஐ அங்கே. ஸோ வித் பிக்சர்ஸ் ஏஐயை வச்சு ஸ்டடி பண்ணி அதுக்கான எந்த லெவல் ஆஃப் க்ரோத் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடபிள்ஸ் ஆகட்டும் லீவ்ஸ் ஆகட்டும் எந்த லெவலில் வந்து க்ரோத் இருக்குது, அது கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, லைவாக மானிட்டர் பண்ண முடியுது as we grow. And like if you go to ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் கியூஆர் கோடு இருக்குது, நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா ஆக்சுவலி நீங்கள் சாப்பிட்ற இந்த பிளேட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எங்கே க்ரோ பண்ணாங்கன்றது வரைக்கும் பார்க்கலாம். ஸோ அது ஒரு ஸ்டார்ட் அப். அஃப்கோர்ஸ் நம்ம சொல்லலாம் பேசிக் வெஜிடபிள்ஸ் இன்னும் கிராமத்தில் விளைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை வந்து யூ ஆர் பிரிங்கிங் இட் இன் ஸ்கேல். ஓகே. இந்த ஸ்டார்ட் அப்போட ஐடியா என்ன? அக்ரிகல்ச்சர் பேஸ்டாக இருக்குன்றீங்க. இப்போ வெஜிடபிள்ஸோ அல்லது வேறு சீடோ அதனுடைய ஆரிஜின் என்னங்கிறது இது பண்ணுறதா? என்ன ஐடியா என்ன? இல்லை, ஐடியா வந்துட்டு க்ரோயிங் வெஜிடபிள்ஸ் யூஸிங் டெக்னாலஜி. ஓகே. ஓகே. யூஸிங் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் ப்ளஸ் டைரக்டட் ஃப்ரம் ஃபார்மர்ஸ்லேருந்து ஹோட்டல்ஸுக்கு வந்து டைரெக்டாக ஐ மீன் யூ கட்டிங் ஆல் த மிடில் மேன் த்ரூ. ஒரு அக்ரிகல்ச்சர் ஒரு ஃபார்மர் இருக்கார், நம்ம பேர் நம்பட்டே எடுத்துக்கங்க. கரெக்ட். அங்கே ஒருத்தர் வந்து ஒரு 5 ஏக்கரில் விவசாயம் பண்ணுறாரு. கரெக்ட். அங்கே அதில் இந்த ப்ராடக்ட் எப்படி சப்போர்ட் பண்ண? இந்த ப்ராடக்ட் எப்படி சப்போர்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு 3 to 6 months வந்து என்ன ப்ராடக்ட் என்ன வந்து ப்ரொடியூஸ் தேவைப்படுது அப்படின்னு ஒரு டிமாண்ட் வந்து இருக்குமே. இதெல்லாம் சப்ளைஸ் வந்து டைரெக்ட்லி எது டு ஹோட்டல்ஸ் யூரேக் அப்படின்னு சொல்லுவோம். லைக் ஸோ அந்த ரீஜனுக்கு ஐ மீன் அந்த செக்மெண்ட்டுக்கு சர்வ் பண்ணுறப்ப என்ன டிமாண்ட் தேவைப்படுதுன்னு நமக்கு தெரியுது. ஸோ அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அதை பிரேக் டவுன் பண்ணுறோம். அகெயின் வீக்லி பேசிஸில் பிரேக் டவுன் பண்ணுறோம், அப்புறம் டெய்லி பேசிஸில் பிரேக் டவுன் பண்ணுறோம். ஸோ அந்த எவ்வளோ டிமாண்டு தேவையோ அவ்வளோக்கு மட்டும் நம்ம க்ரோ பண்ணுறோம். ஓகே. ஸ்டார்டிங் டு க்ரோ. அதை வந்து எப்படி பண்ணுறோன்றதை வந்து டெக் ஆப்ஸை யூஸ் பண்ணி அதுக்கும் ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதை வந்து அகெயின் 2-way கம்யூனிகேஷன் வித் ஃபார்மர்ஸ். இவ்வளோ தேவைப்படுது, இந்த ஸ்டேஜில் இது தேவைப்படுது, ஆல் தட் வந்து ஆக்சஸ் பண்ணுறோம். செகண்ட் வந்துட்டு அந்த குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட்டுமே சரி ப்ரொடியூஸுமே வந்து வெதர் இட் இஸ் சூட்டபிள் ஃபார் சப்ளையான்றதுமே சேர்த்து அனலைஸ் பண்ணுறோம் யூஸிங் ஏஐ. ஸோ ஃபார்மர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி தே ஹேவ் டு டேக் சம் பிக்சர்ஸ். சரி. ஆர் என்ன லைக் ஒன்ஸ் இன் 2 days, ஒன்ஸ் இன் 3 days, டிபெண்ட்ஸ் அப்பான் என்னன்றது. ஸோ அந்த பிக்சர்ஸை வந்து பேக் எண்டில் ஏஐ வந்து ஸ்டடி பண்ணோம். ஸ்டடி பண்ணிவிட்டு இட் கிவ்ஸ் ஃபீட்பேக் பேக் டு த ஃபார்மர். ஓகே. என்ன பண்ணணுன்றது வந்து லைக் வெதர் தெர் இஸ் அ ப்ராப்ளம் தட் நீட்ஸ் டு பி அட்ரஸ்ட் ஆர் லைக் வாட்டர் பண்ணணுமா இல்லை வந்து வாட்டரை கம்மி பண்ணணுமா. ஸோ இதெல்லாம் வந்து டெக் ட்ரிவன் வந்து கொடுக்கணும். ஏன் அப்படின்னா இட்ஸ் நாட் அ சீசன். ஒரே க்ராப்பை ஹோல் லைக் லேண்டில் ஒரு க்ராப்பை பண்ணாமல் மல்டிபிள் வெரைட்டிஸை வந்து அந்த லேண்ட்லேயே பண்ணுறோம். ஓகே. பேஸ்ட் ஆன் அகெயின் டிமாண்ட். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பிகினிங் ஸ்டேஜில் இருக்குது. ஒரு ரிசர்ச் ஸ்டேஜ் இருக்கா இல்லைனா இம்ப்ளிமெண்டேஷன்? இல்லை, ஆல்ரெடி இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ் பண்ணி வி ஆர் சப்ளையிங் லைக் இன் செவரல் tens of lakhs to hotels. அக்ரி ஐ மீன் லைக் லீஃபி வெஜிடபிள்ஸ். ஃபார்மர்ஸும் அதுக்குள்ளே வந்திருக்காங்க. ஆமாம்மா, மோர் தென் 100 farmers லைக் ஆர் பார்ட் ஆஃப் த சிஸ்டம். ஓகே. இது வந்து ஹூப்ளி அப்படின்னு ஒரு பேரில் ஒரு இடத்துல பண்ணுறோம் இப்போ. ஓகே. ஸோ அதுதான் கர்நாடகாவில் ஹூப்ளி இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அங்கே பண்ணியிருக்கேன். அங்கே ஒரு ஸ்டார்ட் அப் அது இன்ஃபேக்ட் நான் அதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அவங்க வந்துட்டு இது வந்து அந்த ரீஜனில் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் சென்னை ரீஜன்லையும் இப்போ ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கோம். வெறும் ஐடியாஸை வச்சு இன்வெஸ்ட் பண்ணிங்களா
அல்லது இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு தென் இவங்க ரொம்ப கமிட்டடாக இருக்காங்க இந்த டீம் அப்படிங்கிறதுலாம் ஆமாம், ஐடியா வந்து வாஸ் தேர், பட் தென் ஐ திங்க் தி கமிட்மெண்ட் ஃப்ரம் த டீம் ஓகே வாஸ் அதுதான் வந்து செகண்ட் மெயின் க்ரைட்டீரியா ஃபார் இன்வெஸ்டிங். அதுக்கப்புறம் தேர்ட் வந்துட்டு அஃப்கோர்ஸ் அது ஸ்கீலிங் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் எண்ட் ஆஃப் த டே தட் லைக் ஒன்லி நம்ம ஃபார்மர்ஸை என்றைக்கு எம்பவர் பண்ணுறோமோ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அன்றைக்கி தான் வந்து ரியல் டெக்னாலஜி சக்ஸஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ நாட் ஜஸ்ட் இன் அர்பன் ரீஜன், பட் என்றைக்கு அந்த ரூரல் ரீஜனில் போயிட்டு அந்த ரியல் ப்ராப்ளம்ஸை அவங்களுக்கு சால்வ் பண்ணி ஒரு இன்கம் அவங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஜெனரேட் பண்ண முடியுதோ அப்போ தான் வந்து நம்ம டெக் வந்து ஒரு சொல்யூஷனாக சக்ஸஸ்ஃபுல்லுன்னு சொல்லலாம். ஸ்டார்ட் அப் பொறுத்த வரைக்கும் யூஎஸ் ரொம்ப லார்ஜ்லி பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நாடு. நம்ம எப்படி இருக்கும்? ஸோ டெக் ஸ்டார்ட் அப் பண்ணால் யூஎஸ், அதில் செகண்ட் தாட்டே கிடையாது. அஃப்கோர்ஸ் அதர்ஸ் இஸ் இஸ்ரேல் இஸ் ஸ்டார்ட் அப் நேஷன்னே சொல்லலாம். ஸோ லாட் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் எஸ்பெஷலி அக்ரிகல்ச்சர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இஸ்ரேலில் தான் வந்திருக்கு. டெக்னாலஜின்றது யூஎஸ்ஏ. இந்தியாவில் நம்ம ஏர்லி ஸ்டேஜில் இருக்கும். அதை நான் சொன்னப்போ சர்வீஸ் செக்டரில் நம்ம வி ஆர் கைண்ட் ஆஃப் எஹெட், அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் இருக்கணும். ஆக்சுவலி நம்ம இந்தியாவில் இருக்கிற நிறைய சர்வீசஸ், ஆப் பேஸ் சர்வீசஸ் இன்ஃபேக்ட் யூஎஸில் கூட கிடையாது. ஓகே, நீங்கள் போனீங்க அப்படின்னா நிறைய விஷயம் வந்துட்டு நம்ம நாட்டிலே வந்து நிறைய அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கும் நம்ம. பட் தென் நீங்கள் ப்ராடக்ட் ஸ்டார்ட் அப் பண்ண வரப்போ நம்ம வெரி நேசன் ஸ்டேஜ்னு தான் சொல்லலாம். வெரி வெரி ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸோட, பட் ஃபார் லைக் 1-2 சக்ஸஸ் ஸ்டோரிஸை சொல்லப்போ ப்ராடக்ட்டை வந்துட்டு ப்ராடக்ட் ரிலேட்டட் ஸ்டார்ட் அப்ஸ் இஸ் வெரி ஏர்லி ஸ்டேஜ்னு சொல்லலாம். ஒரு ரிப்போர்ட் ரீசெண்டாக பார்த்தேன், ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அல்லது சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஒரு 30-35% ஆஃப் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஹவ் க்ளோஸ்ட் அப்படின்லாம் பார்க்குறேன். என்ன நடக்குது, என்ன ப்ராப்ளம்? சரி, ஜெனரலாக ஸ்டார்ட் அப்ஸ் வந்து நம்ம எல்லா ஸ்டார்ட் அப்பும் சக்ஸஸ் ஆகுன்றது இல்லை, ஆக போகிறது இல்லை. ஓகே, அக்செப்டன்ஸ் ரேட்டுன்னு சொன்னீங்கன்னா ஆக்சுவலி இப்போ சர்ப்ரைஸ் ஆகுவீங்க, 1 in 10 ஒன்லி வில் சக்சீட். ஓ, அதுதான் வந்து ஒரு நாமா வச்சுருக்கோம். நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறப்பயே வந்து வி திங்க் தட் ஒன்லி 1 out of 10 வில் சக்சீட். 1998 ஐ திங்க் 1750 ரூபாய் அவங்களுடைய சேலரி. பெங்களூரில் முதல் வேலை 18 வயசில் ஜாயின் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 32 வயசில் ஸ்கால்காம் மாதிரியான ஒரு 10,000 பேர் வேலை பார்க்குற ஒரு நிறுவனத்துக்கு தலைமை தாக்குறேன், எம்டி. கரெக்ட். சில கோடி ரூபாய் சம்பளம். அப்போ அதை விட்டுறணும்னு எங்கே தோணுச்சு உங்களுக்கு? வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு வாழ்க்கை நம்மக்கிட்ட இருக்கிறது. எல்லா ஃபேசட் ஆஃப் லைஃப்பையும் வந்து வி ஷுட் கான்ட்ரிபியூட் அண்ட் பார்ட்டிசிபேட். இண்டஸ்ட்ரி க்ரோத் பண்ணியிருக்கோம், ஒரு ஆர்கனைசேஷனுக்கான க்ரோத்தை பண்ணியிருக்கோம். சரி, இப்போ அதை சக்ஸஸ் பண்ணி ஃபர்தர் க்ரோ ஆகணும்னா ஈகோ சிஸ்டம் வேணும். ஒரு ஆர்கனைசேஷன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் பார்த்தாது, அந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வரணும். அப்போ தான் வந்து ஒரு ஈகோ சிஸ்டமோ ஒரு கண்ட்ரியோ சஸ்டெயின் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப நாளாக இருந்த ஒரு தாட் தான். ஒரு ஈகோ சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணணும். எல்லாமே வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், பட் தென் இங்கே வந்து நிறைய இல்லை அப்படின்றப்ப வந்து ஸ்டார்ட் அப்ஸ் வாஸ் த கிரேட் ஏரியா. ஏன்னா தேர் ரியலி யங் இன் ஐடியாஸ், வெரி அஜைல். பெரிய கம்பெனிஸில் ஒரு சேலஞ்ச் அப்படின்னா இன்னோவேஷன் வந்து டேக்ஸ் டைம். ஓ, பட் ஸ்டார்ட் அப்ஸில் அது இருக்காது, குயிக். ஆமாம், ஸ்டார்ட் அப் இப்போ தி ஹோல் பர்பஸ் தி வெரி பேசிக் இஸ் த இனோவேஷன் தானே. ஸோ அதனால் வந்து இட் இஸ் கைண்ட் ஆஃப் குவைட். அவங்களுக்கு என்ன கிடையாதுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆமாம். ஸோ அவங்களோட பயணம் செய்கிறப்ப அட்லீஸ்ட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸஸ் அவங்களோட ஷேர் பண்ணலாம். அந்த என்டையர் ஈகோ சிஸ்டத்தை ஒன்றா டெவலப் பண்ணலாம். அந்த ஒரு இது வந்து நான் சைனா நிறைய முறை போனப்போ நான் பார்த்துருக்கேன். ஒரு ஸ்டாக்கிங் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நம்ம என்டர்ப்ரனர்ஸும் சைனீஸ் என்டர்ப்ரனர்ஸும். அவங்க என்ன அப்படின்னா, ஒரு பொருள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 10 காம்பனன்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா 10யுமே ஒருத்தவங்களே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண மாட்டாங்க. ஓகே, அவங்க 10 பேர் ஒன்றா கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இட்ஸ் கால் லைக் தே ரியலி கொலாபரேட் வெரி வெல். அந்த கொலாபரேஷன் தான் ஐ திங்க் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அவங்க சக்ஸஸுக்கான ஒரு காரணம். அது வந்து இங்கே மிஸ்ஸிங் அன்ஃபார்ச்சுனேட்லி. நிஜமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கொலாபரேஷன்ன்றது வந்து நான் என் ஐடியாவை சொன்னால் எங்கே அடுத்தவங்க அதை பண்ணிடுவாங்களோ அந்த ஒரு மைண்ட் செட் இன்னும் இருக்குது. ஓகே, அதெல்லாம் பிரேக் பண்ணி நம்ம எல்லா ஏரியாலையுமே நம்ம ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறது முடியாது, நாட் பாசிபிள். ஸோ ஒரு ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணால் அதில் ஸ்பெஷலிஸ்டாக இருப்போம். பட் அடுத்த ஏரியாவுக்கு வில் டிபெண்ட் ஆன் சம்படி எல்ஸ். அவங்களோட வில் ஒர்க் டுகெதர். அந்த ஒரு கொலாபரேட்டிவ் பண்ணுறப்ப தான் வந்து அந்த ஒரு ஈகோ சிஸ்டம் டெவலப் ஆகி. அந்த சிஸ்டம் உருவாக்குறது வந்து இண்டிவிஜுவல்ஸ் உருவாக்க முடியாது இல்லையா? மேபி ஒரு அசோசியேஷன் ட்ரை பண்ணலாம். கரெக்ட். அல்லது பாலிசிஸ் ஆஃப் அ கண்ட்ரி மேபி அது அதுக்கான ஒரு இண்டிவிஜுவல் மட்டும் ட்ரைவ் பண்ணுவோம். பட் கலெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் கேன் ட்ரைவ். ஒரு ஃபோரம் கேன் ட்ரைவ் இட். ஸோ இப்போ நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோரமில் இருக்கோம் அப்படின்னா ஒரு 4 ஒரு ஆர்கனைசேஷன்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொலாபரேட் பண்ணுறதுக்கான எல்லா ஆக்ஷன்ஸையும் நாங்கள் எடுக்கிறோம். தட் லைக் டோன்ட் ஃபோக்கஸ் டூ மச் ஆன் ப்ராடனிங், பட் தென் ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் டீப்பனிங் அப்படின்னும். ஸோ உங்கள் ஏரியா என்னவோ அது நல்லா டீப்பாக பண்ணுறதுக்கு போங்க. அந்த ஏரியா அடுத்து கொலாபரேட் வித் சம்படி. ஓகே, ஸோ அது ஒரு இதுவாக இருந்தது. ப்ளஸ் அந்த ஒரு 45ன்றது இஸ் அ மேஜிக் நம்பர்.
I think, like you must realize that there is bigger purpose in this world than just work. ஓகே. ஸோ அந்த ஒரு இதில் தான் வந்து நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்தது மவுண்டன்ஸ். அது கேட்கணும். தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ இட் வாஸ் இன் மை மைண்ட். பட் தென் அதுக்கான நேரமும் எனக்கு வேணும். ஸோ அதனால் ஃபுல் டைமில் இருந்து பண்ணுறதை வந்து வாய்ப்பு பண்ணுறது ரொம்ப கம்மி. ட்ரக்கிங் எப்போலேருந்து ஆரம்பிச்சிங்க? இப்போது நான் 2024 இருந்தால், ஐ மீன் அது முன்னாடி இருந்தது, பட் நாட் ஸோ டீப். 24 இருந்தால் இப்போ. நீங்களும் உங்களோட மகளுமா சேர்ந்து ஒரு மலையை ஏறினீங்க? ஆமாம், நானும் என்னுடைய டாட்டர் 15 இயர்ஸ் நிஷா, அவங்க வந்துட்டு மவுண்ட் எல்ப்ரூஸ் இன் ரஷ்யா. ஸோ ஐரோப்பிய கண்டம், யூரோப்ஸ் டாப் மோஸ்ட் பாயிண்ட் அப்படின்னுவாங்க. அங்கே வந்து இப்போ தான் ஏப்ரல் 19 விவர் தேர். அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். -38. ஆமாம், -38 டிகிரி செல்சியஸ். 12 hours நான் ஸ்டாப் போனோம். மலை வந்து ஆல்மோஸ்ட் லைக் 60-70 டிகிரி. ஓகே. லைக் இன்க்ளினேஷன், நிறைய விஷயங்களே சொல்லி கொடுத்தது எங்களுக்கு. அப்படியே ஐ திங்க் லைக் நீங்கள் வாழ்க்கையிலே அந்த மாதிரி ஒரு மலை ஏறினவர் தானே? 18 வயசில் தொடங்கி அப்படி 40 வந்து கண்டிப்பாக ரைஸு. ட்ரூ. பட் இது வந்து ஃபிசிக்கல் மவுண்டன். ஓகே. அது வந்து மனசளவில் உள்ள மவுண்டனை ஏறி இருக்கும். பட் இப்போ ஃபிசிக்கல் மவுண்டன்ன்றது வந்து லாட் ஆஃப் மென்டல் ஸ்டாமினாவும் ஃபிசிக்கல் ஸ்டாமினாவும் தேவைப்படும். அது ஒரு டெஸ்ட் தான் நமக்கு. இட் ரியலி மேக்ஸ் யூ வெரி ஸ்ட்ராங். ஸோ இது வந்து நாங்கள் ஒரு 7 summit சேலஞ்ச் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ நானும் என் டாட்டரும் 7 summit சேலஞ்ச் அப்படின்றது வந்து 7 கான்டினென்ட்ஸில் இருக்கிற பீக்ஸ் ஓகே வந்து ரீச் பண்ணணும். அது வந்து ஒரு பீக், அது ஸ்கெடியூல் போட்டிருக்கோம். கண்டிப்பாக அது வில் ரீச்ன்றது ஒரு நம்பிக்கை, இன்க்ளூடிங் மவுண்ட் எவரெஸ்ட். ஸோ மவுண்ட் எவரெஸ்ட்டையும், ஐ மீன் உலகத்துடைய சிகரம், இந்த பூமியினுடைய சிகரம், இப்போ டாப் மோஸ்ட் பாயிண்ட்னா அது மவுண்ட் எவரெஸ்ட். ஸோ 7 கான்டினென்ட்டோடைய டாப் மோஸ்ட் பாயிண்ட், எல்லா டாப் மோஸ்ட் பாயிண்ட்லையும் போயிட்டு தமிழ் தாய் வாழ்த்தையும் தேசிய கீதத்தையும் பாடணுங்கிறது தான் இப்போ உங்கள் விருப்பம். அப்சல்யூட்லி. ஓகே, ஏன்னா ஏற்கனவே அதை பண்ணியிருக்கீங்க. ஆமாம், ஒரு பெருமையான ஒரு தருணம். இட்ஸ் a way to celebrate. ஐ மீன் லைக் நம்ம ஒரு யூரோப்பியன் டாப் மோஸ்ட் பாயிண்டில் நீங்கள் அதையும் செஞ்சீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், கொடி ஏற்றிட்டு கண்டிப்பாக. ஸோ நேஷ்னல் ஃப்ளாக், வித் நேஷ்னல் ஃப்ளாக், நம்ம தமிழ் தாய் வாழ்த்து அண்ட் தேசிய கீதம் ஆஃப்கோர்ஸ் வாஸ் வெரி ப்ரவுட் மூமெண்ட் டு ஹேவ் அச்சீவ் தட். ஸோ வாழ்க்கையில் நமக்குன்னு ஒரு டார்கெட்ஸை ரொம்ப ஹையாக வைக்கணும் நம்ம எப்போவுமே. ஸோ நான் என் வாழ்க்கையில் வச்சு நம்ம எஜுகேஷனுக்கு ஆகட்டும். ஸோ நான் டிப்ளமா ஸ்டார்ட் பண்ணது, பட் ஆஃப்கோர்ஸ் டாக்டரேட்டில் முடித்தேன். வேலைக்கு போன பிறகு எஜுகேஷன் கண்டினியூ பண்ணுறதுங்கிறது நின்றும். ஏன்னா வேலை அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி ஆகிடும், அங்கே இருப்பாங்க. பட் நீங்கள் வந்து யூ பர்சியூட் யுவர் டிகிரி, அதுக்கப்புறம் டாக்டரேட் எல்லாம். அந்த ஒர்க் பண்ணுற கண்டினியூஸ் லேர்னிங் இஸ் அ ப்ராசஸ். அது வந்து நம்ம எப்பவுமே விடக்கூடாது. அந்த லேர்னிங்ன்றது வந்து ஒரு குவெஸ்ட் இருக்கணும், அதுக்கு ஒரு தாகம்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக இருக்கணும் நம்மக்கிட்ட. அதர்வைஸ்னா லைக் நம்ம அப்சல்யூட் ஆகிடும். அது பீட் லேர்னிங் ஸ்கில்ஸ் ஆகட்டும், லேர்னிங் அக்வயரிங் நாலேஜ் ஆகட்டும். ஸோ அந்த இதில் வந்துட்டு நான் வைல் ஐ வாஸ் ஒர்க்கிங், அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. நான் மட்டும் இல்லை, நான் எங்கள் டீம் வேலை பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்து ஏஎம்ஐ நேஷ்னலாக நம்பர் 1 அந்த டைமில். கரெக்ட். மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்கில் நம்பர் 1. ஐ வாஸ் டாப் ஆக்சுவலி, நம்பர் 1 இன் த ஸ்டேட். அதுக்கப்புறம் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் மேனேஜ்மெண்ட் பண்ண நான் பெஸ்ட். அதுக்கும் நீங்கள் வந்து பிஹெச்டி. ஆமாம், அது வந்து மேனுஃபேக்சரிங் மேனேஜ்மெண்ட் வந்து எம்டெக் பண்ணீங்க. ஆமாம், அதில் ஐ வாஸ் ஒன் ஆஃப் த டாப் 10 இன்ஃபேக்ட் ஆஃப் த பேட்ச். இது எல்லாமே வந்து நீங்கள் பார்ட் டைமாக பண்ணிட்டு இருக்கீங்க? ஒர்க் பண்ணுறப்ப இட்ஸ் லைக் ஒர்க் இன்டெகிரேட்டட். ஸோ யூ நீட் டு ஒர்க் வென் யூ டூ. அதுக்கப்புறம் எம்பிஏ வந்து நான் சிங்கப்பூரில் பண்ணேன். ஓகே. ஒரு 18 மாதம் சிங்கப்பூரில் எம்பிஏ பண்ணது. ட்ராவல் பண்ணணும் எவ்ரி மந்த், அங்கே போயிட்டு ட்ராவல் பண்ணி எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ அதை முடித்தேன். அதுக்கப்புறம் இப்போ 5 years வந்து டாக்டரேட். இது வேலை பண்ணும்போது இதுக்கான ஸ்பேஸ் டைம்லாம் கிடச்சிது. ஆனால் நீங்கள் மினிமமாக ஒரு கிளாஸஸ் அட்டன் பண்ண வேண்டியிருக்கும், எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கும், எல்லாமே. அண்ட் அங்கே அந்த கமிட்மெண்ட் பேலன்ஸ் பண்ணணும், வேறு வாய்ப்பே கிடையாது. யூ ஹேவ் டு, இட்ஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ். நம்ம அதை அச்சீவ் பண்ணது ஏதோ ஒன்று. அதில் வந்து நான் மிஸ் பண்ணது என்னென்னா ஃபேமிலி டைம். ஸோ ஏன்னா ஒர்க் ஐ மீன் லைக் ஃபுல்லாக ஒர்க் ஃபோக்கஸ். பிரிங்கிங் அப் ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு 1000 பேர்லேருந்து ஒரு 10-15,000 பேர்கிட்ட கொண்டு வரணுன்றது வந்து ஒரு பெரிய நிறைய எஃபோர்ட் எடுக்கணும். ஸோ ஃபேமிலி டைம் கொடுக்க முடியல அப்படிங்கிறதெல்லாம் தான் மைண்டில் ஓடிட்டு இருந்து 45 போகிறோம் அப்படின்னு ஃபுல் டைம் ஜாப் விட்டுட்டிங்களா? ஃபேமிலி டைம் கொடுக்கணும் கண்டிப்பாக. தட் இஸ் எண்ட் ஆஃப் த டே லைக் ஃபேமிலி இஸ் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் எவ்ரிபடிஸ் growth. 45 வந்துட்டு ஒரு மாற்றம் வேணும். மீன் லைக் ஈகோ சிஸ்டம் டெவலப் பண்ணணும். ப்ளஸ் லைக் நமக்காக ஒரு நேரம் மட்டும், ஐ மீன் நேரமும் வேணும். இப்போ வந்து தி டைம் தட் ஐ கெட் வித் மை டாட்டர், எங்கள் பொண்ணோட நான் வெளியில் போகிறப்ப அந்த கிடைக்கிற நேரம் வந்து ரொம்ப ஒரு பொண்ணான நேரம்னு சொல்லலாம். ஏன்னா அதை வந்து நான் கம்ப்யூட்டர் டேடின்னு தான் கூப்பிடுவேன். என்ன
when she was a kid. ஏன்னா எப்போ பார்த்தாலும் கம்ப்யூட்டரோட தான் ஒர்க் பண்ணிட்டுருவோம், இப்போ ஒர்க்கிங். ஸோ அவங்களோட விளையாடுறதுக்கு நேரம் கிடைக்கல அப்போ. ஸோ அட்லீஸ்ட் இந்த 2 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணலாமே பிஃபோர். அப்போ உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி பேர்கள் வச்சுட்டே இருந்திருக்காங்க? உங்கள் ஆசிரியரும் ஒரு பேர் வச்சார் உங்களுக்கு, ரொம்ப கன்விக்ஷனலாக இருப்பீங்கிறதுனால. கரெக்ட். என்னுடைய ஃபஸ்ட்டு டீச்சர் அவர் ஏ குழந்தை சாமி பிள்ளை அப்படின்னுட்டு. ஓகே. அவர் வந்து என்னை இரும்பு தலையன் அப்படின்னு தான் கூப்பிடுவார் ஸ்கூலில் இருக்கிறப்ப. எப்படின்னா ஒரு விஷயத்த நீ பண்ணணும்னு நினச்சா அதை கண்டிப்பாக பண்ணுவேன், அதை பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன்னா எத்தனை பேர் உங்க கூட வந்தாலும் அதை பண்ண மாட்டேன் நீ அன்றதை வந்து அந்த ஒரு ஏர்லி ஸ்டேஜை ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக பண்ணியிருக்காரு. அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஒரு எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்து அந்த ஒரு நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்தது என்னுடைய ஃபஸ்ட்டு டீச்சர் குழந்தைசாமி. அதுக்கப்புறம் வஜ்ரவேலு. அவர் டீச்சர்ஸ் வந்து ரொம்ப ரோல் ப்ளே பண்றாங்க. டாக்டர் சஞ்சீவையா அப்படின்னு இருக்கார் அவர். ஹீ வாஸ் தி ஒன் ஹூ என்னை வந்து ஒரு ஷேப் பண்ணி ஒரு மெழுகு ஏற்றி ஜஸ்ட் கெட் டு கிளிட்டர்ன்ற அளவுக்கு அவர் தான் பண்ணார். அவர் எங்க ஸ்கூலிங். ஆமாம், என்னுடைய இங்கிலீஷ் அண்ட் ஹிஸ்ட்ரி டீச்சர் அவர். ஓகே. ஸோ ஃப்ரம் பிட்வீன் 8th ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட் வந்து அவ்வளோ மோல்டு பண்ணார் என்ன. ஸோ ஐ எம் எ ப்ராடக்ட் ஆஃப் என்னுடைய டீச்சர்ஸ், நான் அதை தான் சொல்லுவேன். ஸோ அவங்க வந்து தே மேட் கிரேட் லைக் பர்சனாலிட்டிக்கு அந்த ஒரு ஃபவுண்டேஷன் அவங்க லே பண்ணி. அதை எப்போ ரியலைஸ் பண்ணீங்க? பின்னாடி சக்ஸஸ் வரும்போதெல்லாம் ரியலைஸ் பண்ணீங்களா? ஏன்னா ஸ்கூல் டேஸில் நம்ம பெருசாக ரியலைஸ் பண்ணி, ஸ்கூல் டேஸில் வாய்ப்பு இல்லை. அது எப்பப்போ அந்த வந்து கஷ்டமான நேரங்கள் வரப்பெல்லாம் நீங்கள் அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது இட் சப்போர்ட்ஸ் யூ. ஓகே. ப்ளஸ் தான் லைக் அந்த ஹையாக ஒரு ஆம்பிஷன் வைக்கணும் அப்படின்றப்ப வந்து ஒரு லைக் அந்த ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. நீங்கள் சொல்கிறதுலேருந்து பார்த்தா டீச்சர்ஸ் வந்து வெறும் டெக்ஸ்ட் புக்கை மட்டும் நமக்கு சொல்லிக் கொடுக்கல. ஆமாம், ரியல் லைஃப் லெசன்ஸ். எனக்கு வந்து தே யூஸ் டு டீச் மீ ரியல் லைஃப் லெசன்ஸ். வாழ்க்கை அப்படின்னா என்னன்றதை வந்து என்னுடைய டீச்சர்ஸ் வந்து எனக்கு அதே மாதிரி என்ன பாலிடெக்னிக்லேயும் ஒரு டீச்சர் ரியலி சேஞ்ச் மை என்டையர் லைஃப். ஐ மீன் அவர் இப்போ அந்த டிவி இன்ஜினியரிங் சொல்லிக் கொடுப்பாரு, எங்களுக்கு ஹெச்ஓடியும் கூட. அதோட வாழ்க்கை பாடத்தையும் சொல்லிக் கொடுப்பாரு. ஏன்னா லைக் மணின்னா என்ன, ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்ன, டைம்னா என்ன. ஸோ ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் கூட சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரியலி அந்த ஹெச்ஓடியும் சொல்லிடலாமே பேர், பிஎன் ஜெகதீஷன் அவர் பேர். ஆமாம். ஸோ அவர் ஹீஸ் நோ மோர். ஸோ அவர் ஸோ ஆல் ஆஃப் திஸ் தே மேட் அ பிக் இம்பேக்ட் ஆன். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு கிடைச்ச டீச்சர்ஸ் எல்லாம் தான் உங்களை ஒரு நல்ல மென்டராக மாற்றணும்னு மைண்டில் வந்துச்சோ? நீங்கள் இப்போ மென்டர்ஷிப்பில் இறங்கிட்டீங்க. கண்டிப்பாக. யா. ஓகே. ஸோ அது ஒரு நல்ல ஒரு பேஸாக இருந்தது எனக்கு வித் மை டீச்சர்ஸ். ப்ளஸ் பீங் இன் டச் வித் தம். அது மட்டும் இல்லாமல் இப்போயும் வி ஆர் இன் டச் வித் தம். அதை லைக் கண்டினியூ அண்ட் லைக் ரிஃபைன். ஸோ அந்த ப்ராசஸ் வந்துட்டு இஸ் தேர். அதையும் தாண்டி பிக்கஸ்ட் இம்பேக்ட் அப்படின்னா லைஃப் லாங் டீச்சர் அப்படின்னா டாக்டர் கலாம். Okay. So like he has made such a big impact on my life as well. கல்வி ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கா உங்க லைஃப் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? So education is the vehicle for change. Not just change மட்டும் கிடையாது, for continuity and like growthக்கு கூட it becomes very important. ஸோ அதனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்மளை வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிகிட்டே அப்கிரேட்னா அதுக்காக ஏதோ ஒன்று பண்ணணுன்றதுக்கு இல்லாமல் நம்மளோட ஏரியாஸ்லேயே நம்ம ஏரியாஸ் இன்ட்ரெஸ்ட்டில் கீப் அப்ரெஸ்ட் ஆஃப் யுவர் செல்ஃப். என்னால் எப்போவுமே வந்து ஒரு கீப்பிங் இன் டச் அந்த கீப்பிங் அவர் செல்ஸ் அப்கிரேடட் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு தருணமாக இருந்திருக்கு. அதெல்லாம் நான் எஜுகேஷன் அதை யூஸ் பண்ணேன். ஓகே. நாட் ஜஸ்ட் டிகிரிஸ் பட் லைக் ஈவன் லைக் கோர்சஸ் அண்ட் லைக் அட்டெண்டிங் சம் ஸ்மால் ப்ரோக்ராம். எத்தனை கண்ட்ரி ட்ராவல் பண்ணியிருப்பீங்க? நான் இது வரைக்கும் ஒரு 50 கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணிடுவோம். அரௌண்ட் 50 கண்ட்ரிஸ் ஓவரால். இல்லை, நான் கேட்டேன்னா ஏரிக்குத்திலேருந்து அந்த பயணம் ஒன்று இருக்குது. உலகம் முழுக்க சுற்றிட்டே இருந்திருக்கோம், பயணப்பட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸில் மிக முக்கியமான ஒரு ஃபேஸ். அதாவது ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி 1750 ரூபாயில் ஒரு மாத சம்பளம்னு தொடங்கி இன்றைக்கி அதுக்கு பிறகு எல்லா நிலையிலையும் அடைஞ்சிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு குளோபலாக ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. அண்ட் அந்த என்விரான்மெண்ட்டை உருவாக்கணுன்ற தாட் தான் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். கரெக்ட். இதெல்லாம் நீங்கள் இண்டிவிஜுவலாக நிறைய ஏர்ன் பண்ணியிருப்பீங்க, லேர்ன் பண்ணியிருப்பீங்க. அது வந்து இப்போது என்டையர் என்விரான்மெண்ட்டாக அதை உருவாக்கணும் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த அசோசியேஷன் பொறுப்புலையும். ஏன்னா இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பிக்கஸ்ட் அசோசியேஷன் இல்லையா இந்தியாவில்? ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் அசோசியேஷன் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் வந்து எல்சினா. வாழ்த்துக்கள். நிறைய சக்ஸஸ். அது இப்போ சக்ஸஸ்ன்னு சொல்கிறது உங்களுடைய வாழ்க்கை சக்ஸஸ் இல்லை. ஐ திங்க் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமான வெற்றியாக தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.